ஜெகன் அண்ணாக்கு சொல்றேன், உங்களை எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு பயத்துல விட்டுட்டு போயிடல. நானும் அதைத்தான் சொல்றேன். நானும் யாருக்கும் பயப்படுறேன் இல்ல. மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்பேன், அவ்வளவுதான். இது வேணாம், எங்களுக்கு இந்த சண்டை வேணும். அதான் எனக்கு தோன்றுது. ஏன்னா நீங்க உங்களோட பக்கத்துல ஒரு வேலையை செய்துட்டு இருக்கீங்க, நான் இந்த பக்கம் எனக்கு வேற வேலையில் இருக்கு. அப்ப நாங்க எல்லாம் புதுல நின்று கொண்டு சண்டை பிடிச்சு ஜெகனா நானாண்டா ஜெகன் தான், மயூரன் தான். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும். அப்ப எனக்கு இதுல மன்னிப்பு கேட்கிற ஒரு கவலையும் இல்லைன்னா நான் சொல்றேன், உங்களை நோக்கடிச்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன். நீங்க எனக்கு அடிச்சிங்க, நானும் உங்களுக்கு அடிச்சேன் திருப்பி. நீங்க அடிச்சா 10 விதமா அடிப்பேன். ஆனா இப்ப இந்த அடிச்சு விளையாடுற கேம்ல எனக்கு வயசு இல்லை, எனக்கு நேரம், அவ்வளவுதான் விஷயம். மற்றபடி நான் நச்சன்னா திருப்பி வருவேன், எங்கேயாவது புள்ள நடந்தா அது எந்த பழக்கம். அநியாயமாண்டா பற்றுவேன், அதை கேட்கறதுக்கு வருவேன். அதை விட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டு கடையை சொதி குடிக்கிறவங்கள சந்தோஷம். தயவு செய்து உங்களுக்கு தானே அந்த சொதி ஒரு வார்த்தை சொல்றேன் இல்லையா, 1 வீக் தான் நானும் லீவ் போட்டு வந்திருப்பேனே. தொண்டை கீழே இருக்கு தெரியும். குடிங்க குடிங்க. தொண்டை வாக்கி பின்பக்கம் இருக்கிற முழுக்க வாயுறா. ஐயோ ஆனா பிறக்கடிக்கும் கதைக்காரங்க, பிறக்கடிக்கும் பக்கம் நல்லாயிரு. இந்த வசனம் எனக்கு புளியாண்டி நல்லா பிடிக்கும். நல்லாயிரு என்ன அர்த்தம், எனக்கு தெரியாம திரும்பி என்ன அர்த்தம். நீ சாப்பிடு, எனக்கு உண்மையான மயூரனுக்கு எல்லாருக்கும் பாருங்க நல்ல விஷயங்களும் சொன்னீங்க. ஆனா என்னன்னு சொல்றேன், நான் சராசரி மனுஷன், எனக்கு பக்கண்டு கோபம் வரும். ஆனா உங்க எல்லார்ட்டையும் இந்த சூப்போட இந்த வாழ்க்கை வீணா போகுது. ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா. இங்க போராட்டம் முடியல, இன்னும் சூப் குடிக்கிறேன் பிறக்கடிக்க போது கொஞ்சம் நல்லா இருக்க போறா. இது வேறையா, நல்லா இருன்னு சொல்றத விட நல்லா இருக்க போறேன்றது அடுத்தது புலியாண்டி. அடுத்தது நாளைக்கு உணவு புடுங்கிட்டு போவோம்னு சொல்ல போறேன். சரியா சொல்றேன். இவனும் கொல்ல விடுறது ஆக்கல. நான் ஜெகனுக்கு எதிராக இல்லாம சாமுக்கு எதிராக ஒரு தளர்ந்துருவாங்க. சாம கதைக்காம வைப்பது எப்படி இன்னும் கொல்ல வர்றி. ஆனா உண்மையா சொல்றேன், இந்த 2 கிழமையும் நானும் எத்தனை விதமா ட்ரை பண்ணினேன் எந்த கோவத்தை குறைப்ப வந்து. ஆனா அடி விழுதுண்டா என்ன வேணும், திருப்பி அடிக்க தான் வேணும். அதை விட நான் சும்மா இருந்தா விட மாட்டாங்களே ஆக்கள். இப்ப இவ்வளவு பேரும் வந்து நாளைக்கு எனக்கு அடிப்பாங்க. மயூரன் உங்களோட பேரை சொல்லி அடிச்சாங்க. எனக்கு தெரியாது, நான் ஒரு டைம் தாக்கையில வேணுமெண்டா இதுல இருக்கிற யாரையும் கேட்கலாம். இதை நீங்க சொல்லலாம். ஆனா எங்களுக்கு அடி விழுதுண்டா நான் எனக்கு வேற யாரும் சண்டைக்காரன் கிடையாது ஐயா. அப்ப நான் என்ன சொல்றேன், ஜெகனண்ணையை தவிர வேற யாரோட எனக்கு சண்டை கிடையாது. அப்ப எனக்கு அடி விழுது இப்ப திடீரென்று புதுசா ஏண்டா எனக்கு என்ன யோசிப்பேன், யாரை யோசிப்பேன்? சரி, ஆனா நல்லா இருங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் உங்களோட பக்கமும் வர மாட்டேன், உங்களுக்கு எந்த விதத்துலையும் நான் தொந்தரவாயும் இருக்க மாட்டேன். நான் எந்த பாட்டுக்கு போயிடுறேன். சரியா? ஏனண்டா எனக்கு விருப்பம் இல்லை, நீங்க உங்களோட ஸ்டைல்ல நீங்க செய்யறத நீங்க செய்துட்டு போங்க. ரைட்? நான் இதுக்குள்ள எந்த விதத்துலையும் தலையிடாது. ஒரே வசனம், நாங்க கூட பல இன்னாங்கள் அவற்ற வைஃபை மட்டும் அடிக்க கூடாது. நாங்க ஒரு நாள் கூட அடிச்சது இல்லை. அதை நான் போன் பண்ணி உங்களுடைய வைஃபுக்கும் சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கும் கனதரம் சொல்லி இருக்கிறேன். நீங்க கேட்க இல்லை, அவ்வளவுதான். பரவாயில்ல, எல்லாம் முடிச்சாச்சு. ஆனா நான் இப்ப அந்த ஏன்னா நான் அப்படி பழகி போட்டா அப்படி கழிச்சிட்டு அப்படி செய்ய மாட்டேன். கடைசி இருந்தாலும் பரவாயில்ல, யார் செய்தாங்களோ அவங்க நல்லா இருக்கட்டும். ஆனா அவங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், நான் கண்டுபிடிச்சேன்டா அவன் செத்தான் அன்றைக்கு. சரியா? நான் ஒரு கிறுக்கு குரங்கு. சரியோ? ஆனா இப்ப நான் உங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு போறேன்டா. நான் இங்க ஒரு வார்த்தை எப்படி ஏதாவது சும்மா கதை போக்குவரத்துல ஏதாவது ஒரு வார்த்தை வந்துண்டா மயூரன் வாய்ப்புனா உடனே நிப்பாடுறேன். சரியா? உடனே நிப்பாட்டிட்டு வர. சரியா? சரி, பரவாயில்ல. ஒருத்தருக்கும் எனக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம். இந்த இது நக்கல் மாதிரி நீங்க நினைப்பீங்க. யாரு அப்போது சொன்ன தமிழ்மான், நான் நக்கலுக்கு சொல்லல. உண்மையிலேயே எனக்கு பயம் இருக்குன்னு. பயம் இருந்தவங்க பாயம் தெரியும், பயம் இருக்கணும் கொஞ்சம். எனக்கு சரியான பயம். என்னண்டா தேவையில்லாம மற்றாக்களை நான் தின்றக்கூடாதுன்னு பயம், மற்றவங்களை கொன்றக்கூடாதுன்னு பயம், மற்றவங்களை நோடிச்சிடக்கூடாதுன்னு பயம். அந்த பயம் தான் எனக்கு. மற்றபடி என்ன ஏதாவது செய்திருவாங்கன்னு பயம் இல்லை, நான் ஏதாவது செஞ்சு விட்டுருவேன்னு பயம். ஸோ எனக்கு யாரையும் விரட்டிட்டு போகணும்னு எனக்கு பயம் இல்லை, யாரும் என்ன பார்த்து விரண்டக்கூடாதுன்னு பயம். பயம் என்றதை எனக்கு பிடிச்சி பயப்படுறாள் நான்.
மயூரண்ணா இப்ப கதைக்கிறத விட மௌனமா இருக்கிறதான் மௌனமா இருக்கிறதான் பெரிய பெரிய ஒரு ஆயுதம். அதுதான் மௌனம் தான் பெரிய ஆயுதம். அதே எதிர்கட்சி மாதிரி தலைவர் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குங்கண்டா அது பெரிய ஆயுதம் மயூரண்ணா. அதைத்தானே சொல்றேன். நான் பயத்துல வந்து கேட்டேன். நான் என்ன நீங்க பயத்துல பயத்துல வந்து கேட்கிறன்றதை நாங்களே புரிஞ்சு கொள்றோம். ஏன் சொல்லுங்க பாப்போம். ஒருத்தன் வந்து சரியான முறையில பயமில்லாதவன் ஒரு பயந்தவன் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டான் ஒரு காலம். இவங்க ஒளிச்சு ஓடுவான், ஒளிச்சு ஓடுவானே தவிர பயந்தவன் வந்து நேரடியா வந்து மன்னிப்பு கேட்க மாட்டான். நான் நினைக்கிறேன்டா, எனக்கும் உங்கள பயம் இருக்கக்கூடாது, உங்களுக்கும் என்னில பயம் இருக்கக்கூடாது. நான் நிச்சயம். இனிமே உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். அவ்வளவுதான். நிச்சயமா அவ்வளவுதான். இதை விட நேர்மையா எனக்கு சொல்ல தெரியாது. நீங்களும் என்னோட சண்டைக்கு வர்றீங்க, நானும் உங்களோட சண்டைக்கு வரல கேட்கறது தான் மணி. யாரோடையும் சண்டைக்கு போனதும் இல்ல, போக விரும்பவும் இல்லை. இந்த ஒரு கிழமை தலை நடந்தது, இந்த தளத்துல கத்துறதே கிடையாது. அது கூட நீங்க பாக்கையில் என்ன நான் என்னோட கள்ள ஐடி இல்ல என்ன நான் நேத்து வந்து ஐடி வந்தது, அதையும் அக்கா பிளாக் பண்ணி விட்டா. லைவா விட்டு கொண்டு இருந்தவங்க கிட்ட லைவ் ஒரே ஒரு ஐடி தான் என்கிட்ட இருந்தது. அதோட பேரு எனக்கு தெரியாது. என்ன போன் மதி இருந்தது, மதி 18 மதியம் முடிச்சு விட்டீங்க. அப்புறம் நான் என்னத்தை கேட்கறது? இல்ல அன்றைக்கு முந்தாள் வந்து நான் வந்தேன் வந்து கேட்டேன், என்னப்பா இந்த தலை மூடு போடமாட்டா என்ன நீங்க விளாங்கிறீங்க இந்த தலை இப்ப என்ன இப்படி கொண்டு போறீங்கன்னு வந்து கேட்டேன். கேளுங்க நேற்று மூடு விழா மூடு விழான்னு நான் தான் போட்டேன் வீடியோ. என்னடா நான் நீங்க கதையை கேட்டு நான் கீழே ரெண்டு உங்களுக்கு தெரியாது, நான் கீழே கேட்டு ரைட். எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு போன் தான், அது இன்னொரு ஐபோன் இருக்கு. அதுல எல்லாம் இனி திருப்பி போய் அந்த ஐடியா மாத்துறது அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. ஆனா எனக்கு நிறைய ஆனா நாளைக்கு எனக்கு பெரிய அடி விழும். மயூரன் துரோகி என்று வரும். என்னண்டா வரும். ஆனா வரட்டும். அதை விட நான் வேறொரு விதத்துல துரோகியாக போறேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் நேற்று டாக்டர் ராமநாதனோட காய்ச்சி நான் தெரியும். அவன் ஒரு விஷயம் சொன்னதுல இருந்து நாமல் ராஜபக்சக்கு போய் அவன் சொன்னதை கேட்டுட்டு ஐ பிகேம் a fan of him. ஓகே, என்னண்டா நீயும் உங்க அப்பன் தான் என்ற அப்பா அடிச்சது கண்ணை பிடிங்கினதுன்னு சொல்லி நேர காய்ச்சிட்டான். தெரியும். அதுக்கப்புறம் இவர் போய் அங்க என்ன இருக்கலாம். நான் எடுத்து சொன்னேன், எனக்கு உண்ட அந்த விஷயம் பிடிச்சிருக்கு. சரி, ஒருத்தர் ஒரே மாதிரி இருக்கிறாது, அட்லீஸ்ட் நீ தான் நல்லது செய்வாண்டா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். நாளைக்கு கோர் எடுக்கணும்னு சொல்லிக்கிறான். அதுக்கு பிறகு மயூரன் நீங்க வேற மாதிரி பார்ப்பீங்க. மயூரன் வந்து டிக்டாக் போது நான் டிக்டாக் என்னன்னா ராமநாதனாக்கு அடிச்சது முதலாவது மயூரன், கடைசி வரைக்கும் அடிச்சது மயூரன். ஆனா இப்ப இந்த மயூரன் மாறினான்னு சொல்லி அவர் கேட்டதான் நேற்று. அது வந்து அது உங்களோட கருத்து. அதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் அவரை ஆதரிக்கிற உங்களோட கருத்து தான். ஏன் ஒரு உண்மையா ஒருத்தன் இவனை போல ஒருத்தன் வேணும்ன்றதை இந்த மனசுல தோன்றது சம்பந்தம் இல்ல மாயோ. உங்களோட மகனையே விட்டுட்டீங்க, நான் தம்பியை விடுவேனா? இல்ல தானே புளியாண்டி ஐயா, நான் எனக்கு என்ன இருந்தாலும் தம்பி இல்ல, ரத்தம் இல்ல. புலவிட்டா அடிச்சு கேட்கணும். ஆனா ஒருத்தன் புல விட்டுட்டு திரும்பி வந்து நின்று கொண்டு நான் திருந்திட்டேன்னு என்ன மன்னிச்சு கொண்டு வந்து நின்றா அவனை மன்னிச்சுட்டு அவனை உங்களை மட்டும் இல்ல நிறைய பேர் கேட்கத்தான் போறார். உங்களை மட்டும் கேட்கல, நிறைய பேரை கேட்கத்தான் போறார். பொறுத்திருங்க. கேட்கணும். மன்னிப்பு கேட்டா மன்னிக்க வேணும். அது மன்னிப்பு கேட்கறது மனுஷ இயல்பு, மன்னிக்கிறது கடவுளுடைய இயல்புன்னு சொல்லுவாங்க. அந்த மன்னிப்பு உண்மையான மன்னிப்பு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நிச்சயமா நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனெண்டா நான் இதுக்கு உதாரணத்தை சொல்லிருந்தேன். அவர் புலியாணி என்ன உதாரணம் சொல்லி நான் உதாரணம் சொல்றேன். என்னண்டா வருங்காலம் வந்து பெரிய ஒரு இக்கட்டான ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்து முகம் கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. அதுக்கு இவன் தான் அடிக்கிறதுக்கு ரெடியானார். விளங்குதா? அந்த இக்கட்டை அடிக்கிறதுக்கு இவனை போல ஒருத்தன் இல்ல. அங்க இளைஞர் யாரா இருந்தாலும் அங்க ஒரு ஆணையம் பிடிக்கலாம். என்பிபிட்ட போய் நாங்க அடம் பிடிச்சு கொண்டு அதுக்குள்ள என்பிபிக்குள்ள நிக்க போறோமா, இல்லாட்டி ஒரு இவன் என்பிபி பேட்ட அது உங்க கருத்து. நாங்கள் அவரை எப்பவும் ஆதரிக்க போறதே கிடையாது. சரி, மயூரன் மனசு இடையிடைக்க மாறும். ஏனென்றா அவன் மன்னிப்பு கேட்ட பிறகு நான் என்னண்டு அவன் மன்னிப்பு இப்ப எத்தனையோ பேர் இன்வால்வ் ஆன இடத்துல இது நாங்கள் இது ஒரு கொஞ்சம் பேர் சரி 27,000 பேர் அப்பே காட்டுறான். சரி, ஓகே. என்னண்டா உண்மையா மன்னிப்பு கேட்கிறவன உண்மையா ஏற்றுக்கொள்ளாம, உண்மையாவே மன ரீதியா வந்து நீங்க மன்னிப்பு கேட்க அதை ஏற்றுக்கொள்ளாம. ஆனால் இந்த உங்களோட தேவைக்காக மட்டும் வந்து கேட்கலாம் பாருங்க மன்னிப்பு. அதை நீங்கள் அந்த மன்னிப்பிலேயே கருத்துக்கள் இருக்கு, அந்த கருத்தை புரிஞ்சு கொண்டு போகணும்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இல்லையா? ஆனா உண்மையில நீங்க நம்ப மாட்டீங்க, நான் உலகத்திலேயே கோவக்காரனா முதலாவது லிஸ்ட்ல நான் வருவேன். ஆனா அன்றைக்கு அவன் அங்க நின்று எனக்கு இருக்கிற கஷ்டம் தெரியுமா, எனக்கு 4 நாளுக்கு தான் காசு இருக்குன்னு நான் கோல் அடிச்சு மெசேஜ் பண்றேன், அக்கௌண்ட் நம்பரை போட்டு விடு, நான் போட்டு துளைக்கிறேன் 100 பவுன் சேர்ந்து. சரி, அதான் இந்த ஸ்டைல். அதே போல யோசிச்சு பாருங்க, நானும் அர்ஜுனாவுக்கும் சண்டைண்டா உலகத்துக்கே தெரியும். மயூரனுக்கு சோழனுக்கு பண்ணிய கண்ட மாதிரி
தெரியும் அவ்வளவு எனக்கு கொலை எல்லாமே வரும். தெரியும் இல்ல. ஆனா அவன் அந்த அழுது கதைச்சிட்டான்ன்ற உடனே ஓகே எக்கோ நம்பரை போடு வந்து நான் போட்டு விட்டேன். இப்ப நேற்று தான் என்ன கடிச்சு சொன்னான் மன்னிச்சு கொள்ளுங்க. ஒரு ஒன் வேர்ட் சொல்லட்டா ப்ளீஸ். நம்ப நட நம்பி நடவா. சரி ஓகே, நீங்க எல்லாம் சொல்றதுக்காக வெயிட் பண்றேன். இன்னும் கொஞ்சம் இவன் என்ன செய்யறான்னு பாக்குறேன். அதுக்கு பிறகும் அதே மாதிரி இருந்தானுண்டா. கருத்து சொல்லாம யோசிக்கிறதுனால சொல்ல மாட்டேங்குது. சொல்லுங்க வாயில வந்து சொல்லுங்க சொல்லி தொலையும். வேற இவ்வளவு நேரம் சொன்னதை கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்காக நீங்க இல்ல இது வந்து சொல்ல போற கொஞ்சம் கிராப்பா இருக்கும். நீங்க அதை தப்ப சொல்லுங்க, அதுதானே கேட்கறது ரெடி. சொல்லுங்க என்னண்டா அவருக்கு தெரியுமுங்கோ, கொஞ்சம் படிச்ச மனுஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. படிச்சவனுக்கு தெரியுமுங்கோ இவனே எப்படி செய்தால் எங்க வலிக்குமாண்டு, எங்க அடிச்சா எங்க வலிக்குமாண்டு அவனுக்கு தெரியுமுங்கோ. அதே மாதிரி எங்க அடிச்சா என்னத்தை இதை திசைய திருப்பலாமன்னு அவனுக்கு தெரியுமுங்கோ. நான் பட்டும் படாம கெட்டும் கடாம உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். இதை நீங்கள் கிணக்க யோசிப்பீங்க. எங்க அடிச்சா எங்க வலிக்கும், எங்க அடிச்சா எங்க இந்த காந்தத்தை இதை சின்ன போட்டுதான் பெருசு எடுக்கலாம் சொல்லுவாங்க. ரால் போட்டுதான் சுறா பிடிக்கும் வாலா. ஓகே, அதே மாதிரி இத நடவடிக்கை நீங்க பொறுத்திருந்து பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். நானே சுறா பிடிச்சி ரால பிடிக்கிறேன். என்ன கதை? ஓகே, he can try. அதுக்காக போல சொல்லி நான் வேற இது புளியாண்டியான்னு சொன்னேன். நான் எல்லாம் சின்ன ரால் இல்ல, அந்த கூனி ரால். கூனி ரால் விட்டுருங்க. கூனி ரால் பாவம். அது வந்து ஒரு கிலோ ரால் எடுத்துத்தான் அங்கே ரால் புட்டு செய்யலாம், இல்லாடி செய்யலாம். நான் வந்து சரியான சின்னன் அந்த கூனி ரால்ல உண்டு. ஆனா உங்களோட காய்ச்சதுல நன்றி. அடிக்கடி வர மாட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனா நீங்க எல்லாரும் கதைங்க, சந்தோஷமா இருங்க. தமிழ் மகன் மன்னிச்சுக்கொள், உன்னை பேசினது ரொம்ப கேவலமா பேசி போடுன்னு மன்னிச்சுக்கொள். அதே போல புளியனா, சுதானா, விக்ரத், சுதானா நானும் மன்னிப்பு கேட்கிறேன். அதாவது உங்களுக்கு மரியாதை இல்லாம அப்படி காய்ச்சிருந்தாலும் அதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். சாரி எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அதே போல ஐயா சஜிகுமார் ஐயா, நீங்க ஒரு வசனம் சொன்னதை கேட்டது. அவருக்கும் அம்மா சகோதரம் பொம்பளைகள் இருக்கும் தானே என்று சொல்லி ஒரு வசனம் சொன்னீங்க. நான் அவ்வளவு கேவலமா நான் யாரையும் கதைக்கல. ஆனா நீங்க ஒரு வசனம் சொன்னீங்க, அவைக்கும் அம்மா இருக்கும் தானே, அவருக்கும் தங்கச்சி தமக்கு இருக்கும் தானே, பஞ்சாது இருக்கும் தானே என்று ஒரு வசனம் கேட்டுனீங்க. எல்லாத்தையும் வந்தது என்னன்னா, கோபத்துல சண்டை பிடிக்கணும்னு முடிவெடுத்தா சாகிறதுக்கு சண்டை பிடிக்கிட்டு பிறகு அதுல வந்து தண்ணியில அரைவாசி கழுத்துக்கு நிக்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டோம். அதான் நீங்கள் வந்து அவரோட ஒரு கட்டத்துக்கு வந்த அப்புறம் தான் நீங்கள் எல்லாம் வந்து இல்ல தலங்களை காட்சிங்க நான் பார்த்து கொண்டு இருந்தேன். நான் ஒரு கட்டத்துக்கு வர முன்னமே எங்க அர்ஜுனா பற்றி தப்பா கதைக்கணுமோ அந்த தளத்திலே ஏறி நின்று கதைக்கிறாள். நான் ஏறி நின்ற இப்ப நீங்கள் ஒரு தப்பான தளமண்டா அவருக்கு எதிரான தளமண்டா அந்த தளத்தை ஏறி நின்று தான் கதைப்பேன். அந்த ஆதரவான தளத்துல ஏறி நின்று எல்லாரும் கதைப்பேன். நான் அப்படி கதைக்கிறாள் இல்லைங்க. என்ன கலைச்சு விட்டவங்க 4 தளத்துல அர்ஜுனாவை எதிராக பேசுனதுக்காக நான் அந்த இடத்துல நின்று தாக்கி அடிச்சு போட்டு வராள். நான் என்ன ரக்காத அளவு கதைப்பேனுங்க. நான் கதை கேட்கலையே தெரியும் ரக்குன்னா எப்படி கதை தெரியும். உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்கு, நீங்க கதைக்கிற விதம் நல்லா இருக்கு. ஆனா நான் கதைக்கிற விதம் நாய் மாதிரி இருக்கும். அப்ப என்ன கலைச்சு போட்டு தான் முதல் வேலை பார்ப்பாங்க. நிச்சயமா அது பாடைக்கு அது வேற வாய்ஸ். அது தமிழகத்தில் தெரியும், கேளுங்க. நாங்கள் எங்க அவன் என்ன பேர் சுரேஷன் தலைமையா இருக்கட்டும், எங்க என்றாலும் அடி வேண்டாத இடமே இல்லை. ஆரம்ப தலைமை என்ன தமிழ் வணக்கம். உதுக்கல நான் கிருங்கலாக்கல வந்தேன். நானும் இப்ப வந்து அர்ஜுனா மதிக்கிறோரா. ஆனா வந்து ஒருத்தம்புற பிழைக்காக வந்தேன். மெத்தவண்ட மனசி மேல இழுத்து கதைக்கிறது நியாயமா? அது யார் இழுத்து காய்ச்சது? அர்ஜுனா சொன்ன அந்த வசனங்கள் நீங்க கேட்கலையா? அதான் கேட்டேன். நீங்க அர்ஜுனா ஆதரிக்க நீங்க சொல்லிக்கொண்டு வந்த நீங்க நீங்க சொல்லிக்கொண்டு வந்து போட்டு யாரு கேட்டுன்னு கேட்டா நான் இந்த கேள்வியை கேட்பேன் தான் யார் சொன்னேன் விளங்குன. ஆனா வந்து அவன் கதைக்கிற கதை இவனமாய் ஆக்கிலங்களுக்கு ஈழத்தை பிடிச்சி தர வேண்டிய முக்கியம் இல்லை. இவனமாய் புறம்போக்குங்களுக்கு தேவையில்லை. இல்ல சாவச்செல்லி இவன் ஒரு ஊழல கொண்டாந்து கதா எல்லாம் குறை கொடுத்தாங்க வந்தேன்னு இவன் வந்தாலும் கேடுகிட்ட புறம்போக்கு. இவனுமா எத்தனை பேர் வந்தா எல்லாரையும் நம்பித்தான் ஏமாறாங்க. எத்தனை அரசியல் வரைக்கும் புது மோகம் வரைக்கும் நாங்க போட்டை போட்டி தாண்டி இவங்களுக்கு ஈழத்தை பிடிச்சி தரோம். ஈழத்தை பிடிச்ச தமிழக தீவிரத்தில் எல்லாம் நம்பி ஏமாறுறாங்க. அர்ச்சனா வரைக்கும் ஏமாறுறாங்க. வெண்டைக்கு வந்து இல்லாட்ட மனசி மாதிரியும் தப்பா கதை கேட்க அண்ணே உதாரணத்துக்கு வந்து நீங்க நாம அடிபடலாம் குத்துப்படலாம். அதுக்கான உங்களோட புள்ளியோ உங்களோட மனசியோ பற்றி நான் கீழ்த்தனமா காய்ச்சேன். நான் தானே கேடு கட்ட புறம்போக்கணும். அப்படி கிடைக்கும். அதை விட என்ன, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்றேன் அண்ணாச்சி. இப்ப நான் ஒரு பொது ஆள். நான் இப்ப புதுசா ஒரு மக்களுக்குள்ளே ஒரு பிரதிநிதி.
ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்குள்ள நான் தான் ஒரு வாசியாளர் தலைவர் இன்னொன்று வைங்க. நான் வந்து சாதாரண ஒரு ஆளை நான் ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு வாசியாளர் இருக்கு. அந்த வாசியாலைக்கு தலைவரும் செயலாளரும் பொருளாளர் ஒன்று வைங்க ஒரு கதைக்க. நான் வந்து என்ன சொல்ல முடியுமா? நீங்களோட விட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நன்றி சொல்லுங்க சொன்னா அந்த சென வயிறு வச்சு கல்லால் அறியுமா இல்லையோ சாக்கொண்டு போடும். பாலா அதை புரிஞ்சு கொள்ளேன். அதை புரிஞ்சு கொள்ளாதா உதாரணத்துக்கு அதையும் சாக்கொண்டே போடுவாங்க. நிச்சயமா செய்வாங்களே. சில கிராமங்கள்ல அப்படித்தானே அடிச்சு கொண்டுருவாங்களே. அப்படி இருந்து கேசனா வந்து ஜோதிச்சு பாருங்க. ஜெர்மன் ஒரு தான், தமிழ் தென்றல் ஒரு இருக்கான், அவன் ஒரு தான் நோர்வேலையோ டென்மார்க்ல ஒரு தான் இருக்கான். அவங்க 2 பேரும் அவங்க கதைச்ச நியாயம் எடுத்த பாதாடைக்கு ஒவ்வொரு டத்த கொதிப்பு சொல்லுங்க. அப்ப நான் அவர் சொல்ற ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஒருத்தன் வந்து கார்ல வந்து நின்று பிள்ளைகளையும் கூட்டிக்கொண்டு வந்தவங்களாம். நின்று போட்டு அவரை பார்த்துட்டு இங்க அவர் வந்த புதுசா அவங்க எத்தனை வயசு இருக்கா பிள்ளை குட்டி இருக்காங்களாம். அவர் சொல்லி போட்டு கார் எடுத்துன்னு ஓடுறானா. வீடியோ போட்டான், வாய்ஸ் மெசேஜ் கூட போட்டான். வந்து இவன் வந்தா பேர்லியில சுக்காட்டுல தொங்கல நின்று வந்து பேர்லியில நின்று போட்டான். சரி, இவன் நோத்தம் பேஸ்பால் ஏரியாக்கோ டோட்முண்ட்லயோ இல்லாட்டி டுஸ்லோ பக்கமோ ஜெர்மனுக்கு வந்திருந்தான் உண்மையான கட்டு மிதலான் முழுப்படியாங்க இழுத்தி வச்சு முட்டுக்கால வச்சு சட்டியை உடுவ விட்டு கேள்வி கட்டி வீடு எடுத்து போட்டுருப்பான். அது இங்க பிரான்ஸ்ல அப்படி செய்திருப்பாங்க. பிரான்ஸ்ல நீங்க நினைக்கிற வேலை இருக்கிறவங்க சும்மா ஆக்கள் இல்லையா இங்க? அண்ணா அதான் சொல்லுங்க, பிரான்ஸ்ல சும்மா ஆக்கள் இல்ல. இவன் பிரான்ஸ்ல முக்கியமான இடத்துக்கு வேற இல்லையா அவங்கள வந்து ஒளிச்சென்ன வந்து எங்கேயோ ஒரு அவுட் சைட் பக்கத்துல போய் யாரோ கொன்சர் பண்ணி எடுத்து அவங்கள வீட்டை வந்து நின்றுட்டு மெல்லமா அவன் அங்கேயே இருந்துட்டு அங்கேயே வந்துட்டு மெல்லமா அப்படி ஆக்களை தெரியாம பிரான்ஸ் வந்து பெரிய தேசம். உங்களுக்கு தெரியும் இவன் பிரான்ஸ்ல விட்ட வீடியோ லாச்சப்பலுக்கு வந்து விட்டு இருந்தால் அடிச்சு முறிச்சிருப்பாங்க. இதான் தெரியாம இந்த ஜெர்மன் விடுறாங்க, தமிழ் எஃப்எம் இருக்கான், அவன் மக்கள் வாங்க. அடே இந்த மனுஷியை பற்றி அவன் தப்பா கதை மேல வேதனையா இருக்குமா இல்லையோ? அது ஒரு அரசியல்வாதிக்கு நல்லது இல்லை. ஏன்னா நான் ஒரு பொது அவரையும் குறையா சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டா அவருக்கு படிப்பறிவு இருந்து பௌத்தர் இருக்கும் இல்லையோன்னு எனக்கு தெரியல. ஆனா இல்ல அவர் தன் வியூவர்ஸுக்காக தான் உழைக்கணுன்றதுக்காண்டி தற்சமயம் காசுதான் வேணும்ன்றதுக்காண்டி செய்யறாரு எனக்கு தெரியாது. அப்படி இல்ல ஏன் சொல்றேன் எனக்கு தெரியாது சொன்னா அப்புறம் நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியுமான்னு சொல்லுவீங்க தெரியாது சொல்றேன். நீங்க நான் சொல்றேன் உங்களுக்கு அனுபவம் இருக்கு. இந்த திட்டத்துல எத்தனை பேர் வந்து போட்டுக்கும் இதுல வந்து நீங்க உங்களோட உண்மையை சொல்ல தேவையில்லை. நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் 10 மணி ஒரு அறிகிற கூட வந்தேன். நீங்க வந்து உங்களை பற்றி நீங்கள் பீலா விட தேவையில்லை, ஒன்றும் சொல்ல தேவையில்லை. உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், உங்க அண்ணா என்ன செய்யறான்னு தெரியும், எல்லாரும் தெரியும், வரலாம் தெரியும். நான் ஒரு கேள்வி கேட்டான் ப்ரோ, நீங்க நினைக்கிறீங்க ஒரு கேள்வி கேட்டான். அவற்ற முகம்புகிற இவற்ற முகம்புகிற மற்ற தமிழை பார்த்தா அவற்ற முகம்புகிற கதைச்சினான் வீடியோ அப்படியில இந்த தளங்கள் ஏறி கதைச்சினான். நான் தளங்கள் ஏறி கதைச்சினான். அது எனக்கு சந்தேகமா கிடக்கு. சவால் விட்டு கதைக்க ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. வந்து சில உண்மையான ஆட்கள் வந்து ஊருக்கு போயிடலாம் நிலைமையில இருக்கிறாங்க வெளிநாட்டுல. நிச்சயமா அதை மையமா வச்சுட்டு அவங்க கதைக்கிறாங்க. நிச்சயமா விளங்குது. இன்னைக்கு பரிசுக்கு வந்தவனுக்கு லாஜப்புல தமிழ் கடை இருக்கும், தமிழ் சினம் இருக்கும் சொல்லி அந்த ஏரியாவுக்கு வராம போனவன். ஆனா இன்றைக்கு இளைஞரியா நேற்று வராரு என்ன எப்படி மூலதாளங்களோட எப்படி என்ன வந்தவன். அதான் சொன்னேன். அவர் வந்த என்ன அதான் சொல்றேனே. இதை நீங்க இதன்றீங்க வந்து கனடால இருக்க ஈழன்னு சொல்றான். அவர் வந்து என்பிபியோட சேர்ந்தா லெக்ஷன் கேட்கணும் இல்லாட்டி கேட்க கூடாது. அவன் முடிஞ்சா அவன் கனடா விட்டு லண்டனுக்கு கொஞ்சம் சொரியா செல்லச்சாமி நாட்டின் தரங்களை பற்றி வேணாம எங்களுக்கு எங்களுக்கு அப்படி ஆட்டின் தரங்களை நாங்க வைத்தியண்டமாய்த்தான் சார்ந்த ஒரு பேர்ல இருக்கான் ஒருத்தன். அப்ப அவன் என்ன சட்டம் போடுவோம் வந்து இளஞ்செழியம் வந்து ஜனாதிபதி எலெக்ஷன் சட்டம் போடுவான். அண்ணாஜி நான் ஒண்ணு சொல்றேன் இளஞ்செழியாவை பற்றி நாங்கள் ஈழன்னிசாண்ட கதை எடுத்தீங்க கதைக்கே இல்ல. அவன் எங்களுக்கு எதிரியும் இல்ல, நாங்கள் அவனுக்கு எதிரியும் இல்ல. அதாலே அவன் கதை வேண்டாம். அவன் தமிழ் புரோன்னு தமிழ் பாக்ஸ் அவன் கதை தேவையில்லை. ஜோதிச்சு சட்டம் போடுங்க. அவரோட நீங்கள் இவரை ஒப்பிட்டு நாங்கள் சும்மா சேவை இல்லாம இதை கொண்டு வேணாம
இல்ல அவன் சட்டம் போடுறானே, அவன் தான் சொல்றான் சட்டம் போடுறான். அந்த தளத்தின் நோக்கமே அதுதான். அது எப்ப மாறாது. அந்த தளத்தில் ஏறி நின்று கதைக்கணும் அண்ணே. அந்த நான் தளத்தில் வெறுப்பா ஏறி நின்று பயப்படாம நீ என்ன சட்டம் அவன் போடுறான். அண்ணே, அப்ப அவன் ஆரம்ப காலத்துல சட்டம் ஆரம்ப காலத்துல நான் நிஷாந்த தளத்திலே ஏறி நின்று காய்ச்சினான். நீ டாக்டர் என்ன கதைப்பேன்னு கேட்டினான், உனக்கு என்ன தெரியுமென்று கேட்டினான். இவன் எம்பிபிக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தோட நான் ஏறி சண்டை பிடிச்சா என்ன பிளாக் பண்ணியே வச்சு காய்ச்சினேன். அந்த இடத்துக்கு போயில தெரியுமா உங்களுக்கு? தெரியும், கேசன எல்லாம் தெரியும். எனக்கு இன்று வரைக்கும் கடுக்கல. அதைத்தான் சொல்றோம். அவன் ஒரு கொள்கையில தளம் நடத்துறான், நாங்களும் ஒரு கொள்கையில நடத்துறோம். அது அவன் பிரச்சனை, இது எங்கட பிரச்சனை தானே. எங்கட பிரச்சனை நோமல். அப்ப நாங்களே அவனோட வம்புக்கு போவான். ஓகே, விட்டுட்டு நாங்க எங்கட அந்த தமிழ் பாக்ஸ் விளங்க, நீங்க சொல்ற விளங்குங்க. ஆமா ஆமா, அது அவற்ற கொள்ளையில நாங்கள் எங்கட கொள்கையில பயணிக்கிறோம். நீங்க கதைங்க தொடர்ந்து கதைங்க, வயிற்றின பெட்டி கதைங்க. அவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நன்றி சொல்லி சொன்னோம் கதைங்க. மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை சொல்ல வரேன்னு கேட்டா, சரி ஒருக்கா நீ வேற மாதிரி சொல்லிட்டேன், சொல்லி போட்டு நீ அதுக்கு உதாரணம் சொன்னாய். ஓகே, நான் சொன்னது டிக்டாக்ல இப்ப எங்களை மாதிரி வரைக்கும் விட்டேன், நாங்கள் வரைக்கும் விட்டு தான் கதைக்கிறோம். எங்களை மாதிரி வரைக்கும் விட்டதுக்கு தான் நான் இந்த கதை சொன்னேன். நாங்கள் வரையெல்லாம் கதைக்கிறோமா, அவர் நிதானமா கதைக்கிறேன், நாங்கள் வரையா கதைக்கிறோமா. நாங்கள் இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு சிலவழிக்கிறதே யோசிச்சு சிலவழிச்சு சாப்பிடுறாங்க, குடிச்சு போட்டு வரையில கதைக்கிறோமா. அப்படியான உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியாது. இப்ப நாங்கள் நோமலா கதைக்கிற பின்னும் வரியில கதைக்க மாட்டோம். இல்லை, நாங்கள் எங்கள் ஆதங்கத்தை தான் கதைக்கிறோம். நாங்கள் குடிவரி இல்லாத மனிதர்கள் நான் தெரியும். நான் அந்த ஆதங்கத்துல நான் கதைக்கிறேன். சில விஷயங்களை கதைக்கும் போது நான் சற்று ஆதங்கத்தில் கதைக்கிறேன். எனக்கு அவ்வளவு பேனியா இருக்கிறது. இவருக்காக நாங்கள் பட்ட துன்பம் பண்றது இக்கச்சக்கம். தமிழ் ஒர்க்ஸ் தனிய தளம் திறந்தது காரணமே யாரு பன்னி மகேந்திரன் எதிர்த்ததுக்காண்டி தான் தமிழ் ஒர்க்ஸ் தலைமைஞ்சா திறந்தது அவருக்கு ஆதரிக்கணுன்றதுக்கான அவற்ற கொள்கை எல்லாம். சரி ஓகே, நாங்கள் இங்கே கொஞ்சம் பயணிக்க நாங்கள் முதல்ல கதைச்சு தான் பயணிச்சாங்க அப்படின்னு கேட்டால், மக்களுக்கு யார் சேவை நல்லது செய்யணுமோ அவைக்கு நாங்கள் ஒத்துழைக்க தயார். இன்றைக்கு அவர் எங்களுக்கு ஓகே, அவரை வச்சுதான் இதை ஒரு வழியை செய்யலாம் என்றது நான் இல்லையோ முதல்ல நீங்க ஆரம்பத்திலேயே நாங்கள் இதை சொல்லித்தான் நாங்கள் அவருக்கு பின்னால் போன் நான் இல்லாம பெருசா அந்த டிக்டாக்ல ஏறி என்ன இந்த அரசியல் சம்பந்தம் கதைக்கிறது குறைவண்ணு. ஏன்னா இது சும்மா அவங்களோட கதைச்சு என்ன பிரியோசனம் இல்லைன்னு யோசிக்கிறேன். விவேட்டைக்கு பிறகுதான் நான் ஏறி சில தளங்கள் ஏறி என்ன வாதாடி சண்டை பிடிச்சு கொண்டு வந்தேன். அப்படி செய்த எங்களுக்கு எல்லாம் கடைசியா போட்ட பெருசு என்ன, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நாங்கள் உள்ள பெற்று வச்சுக்கிற மாதிரி ஒரு இதை போட்டால் அது என்னண்டு அதனாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை ஏற்றுக்கொள்றாக்கள் அப்படியானாக்கள் தாங்கள் ஏற்றுக்கொள்ளினோம். இல்லை அவர் கருத்து சொல்ற பாருங்க, நீங்கள் அது அப்படியான ஆக்களை தானே கோவம் பெறுமா. அப்படியானவனுக்கு உற்று போதும் கோவம் பெறாது. களவெடுக்கவனுக்கு கோவம் பெறுமா நீங்க கள்ளலன்னு சொன்னா சொல்லுங்க. களவெடுக்காம இருக்கிறவங்க தான் கோவம் பெறும். என்ன இவர் அவனை களவெடுத்த வச்சு இல்லாம எல்லாரும் சேர்த்து சொல்றாரு, களவெடுக்காம இருக்கிறவன் சண்டைக்கு போவான் இல்லையோ? அதான் உண்மைங்கோ. அதை புரிஞ்சு அவர் நினைக்கிறார் தான் படிச்சினாலும் அதை மாத்தி கதைக்கிறேன், உருட்டி கதைக்கிறேன், பிரட்டி கதைக்கிறேன். அன்னைக்கு நித்திர கொண்டு போட்டு ஒரு சிங்கள மீடியாவுக்கு சொல்றார், நான் அங்க வேலைக்கு போயிட்டு வெளிநாட்டுக்கு போய் வந்தனால எனக்கு கொஞ்சம் இல்லாம போச்சு, கொஞ்சம் படுத்தா போல நித்திரா போகணும்னு சொல்லி ஒரு சிங்கள மீடியாவுக்கு சொல்றேன். புரிஞ்சா தமிழ் மீடியாவுக்கு என்ன சொல்றார், இவன் இது எல்லாத்தையும் நான் படிச்சு எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு போட்டேன், இவை யார் மாட்டுக்கு ஒன்றும் செய்யற மாதிரி நான் இதை கேட்கறதுக்கு கூட திரும்ப இல்லாமல் சொல்றேன். அப்ப இது என்ன ஐயா இது கதை? இது ஏன் சிங்களம் தெரியாதாக்கள? கனவே சிங்களம் தெரிஞ்சவங்களாம் நீங்க இங்க தமிழ் தெரிஞ்ச தமிழ் மக்கள் இருக்கணும். சிங்களத்தை படிக்கணும் கனவே நிற்கணும் என்று கேட்டால் சிங்களத்தில் கதைக்கிறது நாங்களும் கேட்கணும் சரியானதுக்காண்டி. சிங்கள மீடியாவில் என்ன சொல்லணுன்றதை கேட்கணுன்றதுக்காண்டி சிங்களம் படிக்கிறாங்க. அதை புரிஞ்சு கொள்ளாம தனக்கு 4 சிங்களம் தெரிஞ்சா போல அதை வச்சு பயன்படுத்தக்கூடாது இல்லையோ? நான் கண்ணமா காட்சி சொல்லி எனக்கு ஒரு ஆதங்கம், எனக்கு அதான் கதைக்கிறேன். சொல்றியா நீங்க சொல்லுங்க. வழி மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த போர்வையை நாங்கள் வெளியில எடுத்து இவர் உண்மையான முகத்தை காட்டியன்னா இந்த வார அரசியல் இவர் கலைக்கணும். அதான் முதல் முக்கியம். அண்ணே இதுல நீங்க பாருங்க, நான் எங்க சொல்லணும் பாருங்க, ஒன்றுமே இல்லாம வெளியே நீ பாருங்க. அவசியமே இல்ல, 3 சீட்டு கிடைக்கும்னு சொன்னான். புறவு சொன்னான் ஏறி இந்த இதே டிக்டாக்ல ஏறி சொன்னான் 1 சீட் கிடைக்கிறதே கஷ்டம், பார்க்கலாம். 2003, 2004, 2005 ஆண்டு பகுதியில வந்து நாளைக்கு வந்து ஓமந்தையிலையோ இல்லாட்டி முகாமாலையிலையோ நாங்கள் ஆமிண்ட முகாமா கலந்து இயக்க கட்டுப்பாடு போய்க்கு வந்து ஆமி கேட்கிற கேள்விக்கு நாங்கள் சொல்லுவோம்மா, இஞ்சுவா எனக்கு தமிழ் தமிழ் கேட்கிறான் அடிச்சு போட்டு தூக்கி எறிஞ்சு அங்கால இல்ல எனக்கு கொஞ்சம் என்ன சொல்ற டிக்கி தாண்டுவா சிங்களம் தான் சொல்லி கதைப்போம், இல்லாட்டி கொஞ்சம் சிங்களம் தெரியுமா கதைப்போம். அவன் அதை ஏற்றுக்கொண்டு தெரிஞ்ச மொழியில கதைப்பான், இல்லாட்டி இல்லை ஏதோ ஒரு சமாச்சி விடுவான், அவன் நாங்களும் போடுவோம். நிச்சயமா இப்ப இளங்குமரங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்றதுன்னா அப்பாற்பட்ட விஷயம் எல்லாம் இருக்கு.
விளங்குது. உங்களுக்கு பிடிக்கலாம், இல்லாட்டி இதில் இருக்க இந்த குரூப்பில் 10 பேர் இருக்கிறோம்னு சொன்னால் வந்து 5 பேருக்கு பிடிக்கலாம், 5 பேருக்கு அவன் எதிரியாக இருக்கலாம் வந்து. ஆனால் வந்து அந்த இடத்த வந்து அந்த செம்மறியின் வார்த்தையை பயன்படுத்த வைக்கன இந்த மொத்தமாக தமிழாக்கின ரீதியில் இருக்கும் கோவம் மட்டும் வரும். அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னு கேட்டா, இப்ப இவர் ஐயாவை பிடிக்காத யாராவது ஒரு ஆள் இருக்கு நம்ம செல்லஜாமி அண்ணா? எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சும் இல்ல யாரும் இளஞ்சலிஜன் ஐயா பிடிக்காதாக்கள். இளைஞனே அப்படியே நாங்கள் இளங்குமரனை பற்றி கிடைக்கிறோம். விலங்குவந்த பற்றி சொல்றாரு வேற அந்த 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 மாமா 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 தெரியும் தெரியும். தமிழ் பாக்ஸ் அவனை பிடிக்குமா பிடிக்கல பிடிக்கிற விஷயம் வந்து அந்த இடத்த வந்து அண்ணா வணக்கம் வணக்கம். என்னண்டா இதுல வந்து கேசோவும் எங்கட என்ன பேர் கமல் என்ன பேர் கமல் கமல் தம்பி கமல் நீங்கள் நீங்க நானும் வந்துட்டேன் தம்பி. இது இன்னைக்கு தான் நான் இந்த தளத்துல முதல் வாரன். வணக்கம் வணக்கம். தெரியும் நான் உங்களை பற்றி ஒரு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். பிரச்சனை இல்ல. தமிழ் அறிமுகப்படுத்தி வைங்க கூட தம்பி. ஒரு நல்ல ஒரு தேசிய ஓட்டம் உள்ள ஒரு ஆள், நீண்ட ஒரு அதாவது வந்து ஆரம்ப கால உறுப்பினர் ஒரு ஆள், ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஆள். தமிழ் பாக்ஸ் நான் வருவேன். நீ இதுலயா நடுகாலமா இந்த தளத்துல எப்பவும் பேட் பேட்டோ எந்த இதுவும் கிடையாது. நீங்க எப்பவும் பெறலாம். ஆனா நான் வந்து சில மூன்று பேர் இருக்கிறவല്ലോ தமிழ் இது அடிக்கிற அந்த எல்பால் அடிக்கிற 3 பேரும் ஒரே ஊர்க்காரர். வேற ஏதோ சத்தம் வந்து ஒன்று இருக்கு இதுல. நான் கார் ஓடி கொண்டு நிக்கிறேன். நான் நியூட் பண்றேன் கதைங்க. ஓகே என்ன தமிழ் பாக்ஸ்னா அப்ப உங்களை பிள்ளை இருக்குல்ல கார் ஓடிக்கு போங்க சட்டப்படி கூட்டம் தெரியுமா? நான் போன் கையில வச்சுக்கல கொலைதான் இருக்கிறேன். வேற சத்தம் வருது பொட்டியல் சத்தம். நான் ஓடிக்கொண்டிருக்கேன். உங்களுக்கு கதைக்க டிஸ்டர்பா இருக்கும் கதைங்க. ஓகே எங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லைன்னா நீங்க உங்களை பாத்துக்கோ. ஓகே கமல் ஊபர் தான் எந்த நேரம் கார்ல தான் இருப்பேன். ஓகே ஓகே கமல் நீங்களும் எல்லாம் ராங்கி போனவையோட தளம் எல்லாம் மூடியாச்சு அங்க. என்ன அப்படி இல்லைன்னா அது வேற கோணா வந்து முன்னாத்துல நீங்க காய்ச்சிங்க வந்து ஆசை அந்த ஒருத்தர் என்ன சொல்றது எங்களுக்கே நாங்களே எங்களை பக்கத்துல இந்த போராளிகளுக்கு அந்த மாவட்டத்துக்கு துரோகம் செய்து போட்டு வந்த உணர்வு எங்களுக்கு வந்து கொண்டிருக்கோம். திருப்பி நீங்க கதை கேட்க உண்மையா இந்த அப்படி நான் கதையில கதைங்க போறேன். அந்த கதைக்கு எங்களுக்கு இந்த பழைய சத்தம் வருது இருக்கும். உங்களை யாரும் மேல கோணா கூட்டம் சொல்லி போட்டு போட்டுக்கும் அதை உச்ச கதை விட்டு விட்டு போங்க விடுங்க போடா போட்டு பாங்க. அப்படி இல்லை என்ன அடிக்க வந்துதான் சில தளங்கள் குழம்பு போடுறது விளங்குது. இப்ப கமல் நீ பார்த்து கொண்டு இருப்ப அந்த மதியண்ண வந்து ஒரு நல்ல மனுஷன் விளங்குது. தெரியும் மதியண்ண ஒரு நல்ல மனுஷன் இல்லோ. அடுத்த தரத்தை பற்றி கதைக்காம நாங்க இதுல ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போவோம் எங்களை மக்களுக்கு சேர. நேற்று நீங்க கதைக்க தான் பார்த்தோம் வந்து நீங்க கேஸ் என்ன உங்களோட ஊரை சொல்றீங்க கோண நாட்டப்ப உங்களோட கேட்கிறார் அதுக்கு வேண்டாம் ஒரு அண்ணா அவர்கிட்ட உங்களை பற்றி விசாரிக்கிற கேட்க கேசன நீங்களும் நாம அந்த வேந்தனாம கிட்ட நெருங்கிட்டீங்க வந்து நெருங்கிக்க வந்து நாங்களும் எந்த வயதை சொல்லி கதைக்கிறோம் வந்து தெரியாத விஷயத்துல கேட்கிறோம் வந்து மாதி மண்டபம் இருந்தா அது இருந்தா இது இருந்தா நீங்க கதை கேட்க எங்களுக்கு உணர்வு இருக்கு. நாங்க எங்க வயதுல என்ன அந்த தெளிப்பல மாமன் அந்த மெல்லா சந்தில இருந்து சரியா மெல்லா சந்தில இருந்து கொஞ்சம் தூரம் தெளிப்பல கோயில் போய் மாதி மண்டபம் இருந்தது அந்த வரலாற்றை நாங்க கேட்கிறோம் அறிகிறோம். இது யாருக்கு அந்த டிக்டோக்ல வந்து கதைக்கிறாங்க. அப்ப அந்த மதி என்ன பேர் வந்தோன்னா இம்ரான் பாண்டியன் கால பகுதியில் வந்த ஒரு பேர். இந்த இம்ரான் பாண்டியன் சொல்லி கொக்கியில இருந்தாங்க நண்பர்கள்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்ட வரலாறு. அந்த இம்ரான் பாண்டியன் வரலாற்று கிட்ட வந்து மதி என்ன இருந்தவரான்னு சொல்லி வரலாறு நான் உங்கள் ரீதியாக கேட்டு அறிகிறேன். இப்படி அந்த வரலாற்றை கதைக்கிறோம். ஆனா இப்ப இருக்கிற எல்லாரும் வந்து வந்தாமா நான் போராளி நான் சொல்றேன் உண்மையான போராளி எல்லாம் இப்போ ஊர்லான் இருக்கிறேன். இன்னொரு சவுண்ட் வருதுடா இதுக்குள்ள எந்த தளத்துல இருந்து வருது? அது எந்த போன் எந்த மற்ற கடை கேமராவின் டிக் டிக் அடிக்காது வருது உங்களுக்கு. ஓகே 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 விளங்க போன். அப்ப நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து கேட்டு அறியணும். வரலாறு தெரியும். நேற்று அந்த பேந்தன் என்றார் வந்து தாம் வந்து அந்த என்ன மருத்துவ பிரிவில் இருந்த கதையை சொல்ற வந்து ஆனால் அந்த மருத்துவ பிரிவில் இருந்த கதையை சொல்லிக்க வந்தன்னா வந்து அந்த மருத்துவ பிரிவில் இருந்து வீரச்சாவை தழுவி கொண்டவங்களையும் அந்த மருத்துவ பிரிவில் இனிமேலிருந்து கால்கை இழந்தவங்களையும் இப்படி நான் கதைச்சு கொண்டு இருந்தவருடைய வந்து தன்னை பற்றி பொழுது கதை கேட்டு அதுதான் அந்த இடத்த அவருக்கு ஒரு அழகு. இதான் வரலாறு. நான் கதைக்கு போனான்னு எவனாவது எங்களுக்கு எதிராக கதைக்கிறான் மூத்த காட்டி கதைன்னு சொல்லணுன்னு இந்த உண்மையாவே நேற்று தானே கேசனே தெரியும். சில விஷயத்த நான் கழிச்சு கொண்டேன் வந்து பேப்பராக நான் கதைக்கிறேன்.
இது ஆனா கமல் கமல் என்னன்னு சொன்னா என்ன கமல் என்னன்னு சொன்னா இல்ல என்னண்டா இப்ப இந்த கேஸோக்கும் வந்து புனிதனை தெரியும், உங்களுக்கும் புனிதனை தெரியும், எனக்கும் புனிதனை தெரியும்டா. நாங்கள் ஒரு 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 காலங்கள்ல ஒரு பகுதிகளில் வாழ்ந்த ஆக்கள். அப்ப நாங்கள் ஒன்று கொண்டு முரணா போய் கதைக்கல. அது விளங்குது நான் சொல்றது. உண்மையான இப்ப ஆளையால் தெரியாட்டிக்கும் நீங்க கமல் எனக்கு சொன்னீங்கள் பிராங்க் போட்டுக்கு வாடா நானும் வரணும் கண்டா அடிப்பேன் சொன்னீங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன எப்படி மாய்ச்சி கதைக்கிறீர்கள்? உண்மை உண்மை நான் சொல்ற விஷயம் நான் காய்ச்சினேன். ஓ நீ குவனாச பிராங்க் போட்டுக்கு வா நான் உன்னை கண்டா அடிப்பேன் சொல்லி சொன்ன நீங்க சொல்றீங்க. நானே சொல்றேன். நானே 100க்கு 100 சொல்றேன். வாடா பிராங்க் போட்டுக்கு நான் கணிக்கலாம் வார நீ வான் நான் காய்ச்சினானே. அப்ப எப்படி நாங்கள் முரண்பட்டாக்கள் இன்றைக்கு எனக்கா கமல் கதைக்குது பொரியண்ண கதைக்கிறன்றத கேஸ் அவதானிச்சு கொள்ளுங்க. நீங்க நானும் கூட நீண்ட காலமா நானும் கூட பயணிச்சு கொண்டு வரணும். உங்களை பற்றி நான் கூட வீடியோ எல்லாம் நீண்ட காலமா மக்களுக்கு நல்ல சேவை செய்யறீங்க. எங்களுக்கு சேவை செய்ய விருப்பம் இல்லாம இருக்கு. எப்படி சொல்லுங்க அப்ப நாங்கள் சேவை செய்தவங்க தப்பான எங்களை பத்தி தெரிஞ்சிடும். நாங்க நாளைக்கு ஒரு விஷயத்துக்கு ஊருக்கு போயிடாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு ஒரு பயம் ஒன்று வருது. நீங்க அந்த சேவை செய்ய எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. வாங்க நான் சில விஷயங்கள் மறைமுகமா தான் இங்கே வரவேணுங்கோ தமிழுக்கு சொந்தா மறைமுகமா தான் சில கதையை கதைக்கணும் கேளுங்க தமிழ் சாக்கல. ஏன்னா நான் மட்டும் படாம தான் கதைக்கிறேன் நான் எங்கே போனாலுமே. அப்ப நீங்கள் வந்து நல்ல வடிவா தெளிவா கதைக்கிறீங்க. இன்ன இடத்த இருந்தா இந்த செய்திதான் பிடிச்சதான்னு சொல்லி அது மக்களுக்கு சரியான முறையில் போய் சேரும். எனக்கு இப்ப 50% அடிவிடும் 75% அடிவிடும் தெரியும். நல்ல விஷயங்கள் இந்த மாவீர் நாள்ல நல்ல ஒரு எல்லாரும் இந்த மாவீர் நாள்ல நாங்கள் நல்ல மாவீரர்களை பற்றி கதைப்போம். நல்ல ஒரு செயற்பாட்டை செய்வோம். எங்களை மக்களுக்கான சேவைகளை நாங்கள் இன்னும் கொண்டு போய் மக்களுக்கு இன்னுமே இப்ப வெளிநாடு வெளியே வாழ்ற மக்களுக்கு என்றாலும் சரிதான், உள்நாட்டில் வாழ்ற மக்களுக்கு என்றாலும் சரிதான், எங்களுடைய போராட்ட இந்த வரலாறுகளை உண்மையாக பூத்துங்கும். இதான் எனக்கு சொல்ல தெரியும். என்னால் இயலாது. அதை மட்டும் வடிவா தெளிவா சொல்றேன். என்னால் இயலாது. நீங்கள் பூத்தக்கூடிய நீங்கள் கொண்டே பூத்தி நல்லா செய்யுங்க. ஆனால் இடைக்கிட சின்ன சின்ன சப்போர்ட்டுகள் தெரியலாமே தவிர நேரடியாக என்னால் சொல்ல முடியாது. நான் இப்ப மாவீரர்களை பற்றி கஜா நான் தாங்க மாட்டேன். அது வேற விஜய். அது எனக்கு அது சொன்னா அது சொல்லில் அடங்காது. நான் அழுது வேண்டாம். இவங்க கொண்டு சேருங்கோ. அதான் எனக்கு சொல்ல தெரியும். இல்ல இப்ப நாங்கள் சில விஷயங்களை கதைக்கிற போது உங்களுக்கு உணர்வு வருதுதானே. அது மாதிரி நீங்களும் கதைங்கோ. உங்களுக்கு தெரிஞ்சா நாங்களும் பக்கபலமா நின்று அவன் தம்பி கதைக்கிறது கமல் கதைக்கிறது சரியானு சப்போர்ட் பண்ணுவேன். நான் அதுல கருத்தும் இல்லை. உண்மையா நான் சொல்லுவேன். சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிற போது ஒரு ஆதங்கமா பேசி எல்லாத்தையும் வந்து முறியடிச்சு விட்டுட்டு போயிட்டு என்ன கமல் அப்படித்தான் செய்தது. அப்போது பெரிய வாக்குவாதம் நடந்தது. கமல் வந்து ஆதங்கப்பட்டதோட எல்லாரும் மௌனம் ஆயிட்டினோம். இதுதான் அந்த உண்மையான உயிரூட்டம். விளங்குல உயிரை வந்து ஒரு கோமாவில போறவனையும் காட் நிக்கிறவனையும் ஒரு காட் அட்டாக் கொடுப்பாங்க நெஞ்சில அமர்த்தி. அதுதான் அந்த கட்டம். நாங்க வந்து நீங்க வெளிநாட்டான் இருக்கிறீங்க வந்து எங்களை விட 100 என்ன விட நான் என்ன பற்றி கதைக்கிறேன். நான் கேசனுக்கு உங்களுக்கு என்ன பற்றி கதைக்கிறேன். என்ன விட நீங்க எல்லாம் வந்து ஒரு அனுபவத்துல 100 என்ன விட 199% உயர்ந்தவங்க. ஆனா எல்லாரும் வந்து இப்ப நான் வந்து ஆரம்பத்துல உங்களை தெரியாம காய்ச்சினா அதுக்கு மன்னிப்பு கட்டினா வந்து இதன் நான் உங்களை பற்றி விசாரிச்சு இருக்க வந்து ஓகே இந்த பேருள்ள ஆள் வந்து இப்படியான நிலைமையில இருந்திருக்கிற நீங்க எல்லாம் வந்து இதுல வந்து நீங்க செய்யப்பட சொல்ல தேவையில்லை. நாங்களும் அறிஞ்சு கொள்ளுவோம். அதான் வரலாறு. விளங்கு உண்மையாவே அந்த ரவியில திட்டத்தளத்துல வந்து நம்மளுக்கு ஒரு வசனம் சொல்ற மாதிரி உங்களை வேலை ஏற்றுக்கொள்ளும் வந்து வேற பார்த்து கொண்டிருக்கணுமா இல்லையோ எனக்கு தெரியாது. இல்ல பேசுறோம் வந்து நவரூன் என்ற ஒரு ஆள் வெறுவர் வந்து இன்று மட்டும் தந்த வாழ்க்கை வரலாறோ தந்த கஷ்டங்களையோ தந்த துன்பங்களையோ அந்த தளத்துல சொன்னதும் இல்லை. எனக்கே தெரியா. ஆனால் அவரை தெரியும். ஆனா நான் அதை அவர்கிட்ட தொடர்பு இல்லாம போச்சு. அவருக்கு பேர்ல வருவர் வந்து பேர் தான் கட்டம் கண்டம் அந்த ரவி என்ற இடி என்ன கதைக்காக அறிஞ்சு நம்ம வந்து அவரை சில சிக்கல்கள் இருக்கு. ஆனால் அந்த கஷ்டத்தை வந்து டிக்டாக்ல சொல்றேன் இல்லையே உண்மையான அவர் ஒரு என்ன சொல்றது ஒரு மதிக்கத்தக்க ஒரு போராளி காலத்து ஜூன்ல அவர்கிட்ட வேலை அப்படி இருக்கு. ஒரு வாட்சர்கள் பார்க்குற பப்ளிக்கா கிடைக்கும் ஓப்பனா கிடைக்கும் தளத்துல வந்து நான் பேச்சர் அது பார்க்கணும் வந்து. ஆனா வந்து தன்னை கஷ்டத்தை சொல்றேன். அந்த ஒரு சந்தர்ப்பத்துல ரவி என்ன ஏதோ ஒரு இடியனியாக கிடைக்க சொன்னாங்க வந்து நவரு இப்படி சிக்கலன்னு சொல்லி வந்து. ஆனா பாருங்க தளத்துல வந்து நவரு வந்து அப்படி பண்படிச்சு கலைக்கிறேன் இப்படி சிரிச்சு கலைக்கிறேன். ஓ கமல் என்னடா நான் ரங்க போறேன். கமல் ஒரு நிமிஷம் நான் ரங்குறேன். இதுல வந்து எனக்கு தெரிஞ்சாக்கள் கணவர் நிக்கணும். எல்லாருக்கும் வணக்கம் அண்ணா. நான் இனி இந்த தளத்துக்கு உடைக்கிட வாரேன். ஏனண்டா எனக்கு தெரிஞ்சாக்கள் நிக்கிற இடத்த தான் நானும் பெறவணும் என்று நினைக்கிறேன். நான்
நல்ல நிச்சயமா விஷயம் வாங்குவோம். மேற்கொண்டு கதைங்க நான் ரங்குறேன் அண்ணா. நிச்சயமா வாங்குவோம். நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. மக்களுக்கான சேவைகளை நல்லதா போகட்டும். இப்ப மாவீர தினம் நடக்குது அதை பற்றியான இந்த மாவீர தினங்கள்ல இந்த மாவீரர்களை அதான், பற்றி அதான், இந்த இடத்துல வந்து நாங்க மாவீரரை பற்றி கதைப்போம். இப்ப எங்களுக்கு தெரியாத ஒரு போராளி இருக்கும், 25 வருஷம் போராளி இருப்பான், வந்து மாவீரா போனவன் இருப்பான். ஏன் மாவீரா போனதை விட வந்து இன்றைக்கு வந்து மாவீரா போற நேரத்துல வந்து காக இல்லாமல் இத்தனை ஊர்ல இருப்பாங்க. நாங்க ஏதோ ஒரு வசதி வாய்ப்பை வச்சு இன்றைக்கு நான் வட்டிக்கு காசு எடுத்து வெளிநாட்டுக்கு வந்தா கூட வந்து வட்டி காசு காணி ஒன்று இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தை காணி அடைய வச்சுட்டு வெளிநாட்டுக்கு வந்துட்டேன். ஆனா இன்றைக்கு வந்து எத்தனை பேர் வந்து காணியும் இல்லாம அடைய வைக்க இந்த வசதி இல்லாமல் ஊர்ல இப்பவும் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி கதைப்போம். எங்களால முடிஞ்சதுமே நாங்க செய்வோம். அது இந்த காலத்துல ப்ரோ நாங்கள் என்னத்தை கதைக்கோம்டா, கிட்டத்தட்ட இப்ப மாவீர் ராயினவர்களை மட்டும் நாங்கள் இந்த ஒரு மாசத்துக்கு கதைச்சா நல்ல மணி யோசிக்கிறோம். பற்றி நாங்கள் யோசிக்கிறவங்களுக்கு இன்றைக்கு மாவீரா போனவங்களை பற்றி நான் இந்த ஒரு 2 மாசத்துக்கு நாங்கள் கதைச்சோம்னு சொன்னா இளம் சமுதாயத்துக்கு போய் சரியான முறையில சரியான செய்தி போய் சேருமென்னு நான் யோசிக்கிறேன். அவசியம் இல்லை. இந்த மாதம் மாவட்டத்தை பற்றி கலைப்போம். தெரிஞ்சாக்க சொல்லுங்க. உங்களுக்கு கொண்ட ஒரு தம்பி இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கலாம், உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன் மாவீரா போன வரலாறு இருக்கலாம். வந்து அதுல நாங்க கலைப்போம். யாரா இருந்தாலும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து கதைக்க வகையில மீட் பண்ணிட்டு வந்த உடனே கதைங்க நீங்களும் அண்ணாவாக்காவை நம்பி நீங்க கதைக்கிறீங்க கூப்பிட்டு பண்ணிக்கிறோம். நல்ல விஷயம் கதைக்கிறீங்க, நல்ல விஷயம் கதைக்கிறீங்க. இப்ப இதுக்கு பிறகு நாங்க கதைக்க வார்த்தையே இல்லை. கதைச்சவர் வந்து வேலை செய்யறா வந்து குடும்ப வரலாறு நான் செக்மெண்ட் சொல்றேன். அவனுங்க தேசிய பேசுவா. நான் கனடால இல்லைன்னா வேற ஒரு நாட்டுல நிக்கிறேன். இல்ல குடும்பம் வந்து போனார்ல பேசினா வடிவேல ஏற்றுக்கொள்ளுங்க. வந்து சுவிஸ்ல வந்து ஒரு எல்லாரையும் வந்து ஒதுக்கப்பட்டு வரலாம். அவங்க தேவையில்லை. கிட்டத்தட்ட இவனுக்கு எத்தனை வயசு சொன்னா வந்து ஒரு 15 வயதா இருக்கும். இவனுக்கு என்ன தெரியும் போராட்ட வரலாறு பற்றி? இன்றைக்கு வந்து கருணாமனை தூக்கி பிடிச்சு கலைக்கிறேன். மாணவர் இயக்கத்தில் இருந்தேன். 89 ஆண்டு மாணவர் இயக்கத்தில் இருந்தேன். மாங்குள அடிவாடு இருக்கலோ 88 அடிவாடைகள் எல்லாம் வந்து மாங்குள அடிவாடில் பெட்ரோல் செட்டில் களவா போய் பெட்ரோல் எடுத்து அப்படி இயக்கத்தை சப்ளை பண்ணுறது அப்படி எல்லாம் செய்தவர்கள் நாங்கள். இவங்கெல்லாம் கதைக்க வந்துட்டாங்க. இதுக்கு பதில் தெரியாது எங்களுக்கு. ஏழும் இந்த கதைக்கு இருக்க பதிலை சொல்லி சொல்லுங்க. இந்த கதைக்கு மட்டும் 89 ஆண்டு 90 ஆண்டு மாங்குள அடிவாடு இருக்கலோ அதுக்குள்ள வந்து சக்கை விடைக்க நாங்கள் தான் போய் பெட்ரோல் செட்டில் இருந்து பெட்ரோல் இல்லைங்கிற நீங்கள் நாங்கள் பெட்ரோல் செட்டில் போய் கலவை பெட்ரோல் எடுக்கிறோம். எட்டி பார்த்தா ஆமி தெரியுது மாட்ட பக்கம். நல்லா தெரியுமா உங்களுக்கு? கதைக்க சொல்லுங்க. தெரிஞ்சவங்க மட்டும் வந்து கதைக்க சொல்லுங்க. வந்த கதைச்ச வேற வேற சொல்லுங்க. எட்டி வேற சொல்லுங்க. அதுல முரண்பாடு வேண்டாம். இப்ப நீங்க உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாவீரர்களை பற்றி கதை இந்த வாரத்துக்குள்ள மாவீரர்களை பற்றி கதை நடக்குது. புத்துவட்டம் அடிவாடு நடக்குங்க. மாணவர் இயக்கத்தால போய் அடிபட்டாக்களை காயப்பட்டாக்களை எல்லாம் தூக்கி கொண்டு வந்து மல்லாவி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர மாட்டேங்குது. ஒன்றை இல்லை எடுத்து புத்துவட்ட ராமிகம் வெறாக்களை எடுத்து கிளியர் பண்ணி அங்கே மெல்லாவி ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேங்கும் அவங்க செய்வாங்க. நாங்கள் அதுக்குள்ள கிளியர் பண்ணி அதுக்குள்ள எல்லாம் முதல்வர் செய்தது நாங்கள் மாணவர் இயக்கம். சரியோ அப்போ இருந்த மாணவர் இயக்கம் கேளுங்க. எவனுக்கு நாள் தெரியும் அந்த விஷயங்கள் தெரியும் கதைக்கிறவனை சும்மா வந்து கத்துவாங்க, வேணா குளருவாங்க. வரலாற்று நாங்கள் சொன்னால் அதில் ஒரு வசனத்தை சொல்லுங்க. ஒரு வசனத்தை சொல்லுங்க. புத்துவட்டம் அடிவாடு மாங்குள அடிவாடு 88 கதைக்கட்டுமா? அதைத்தான் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு நீங்க சொல்லுங்க. உடனே பவனி குளத்துக்குள்ள வேட்டைக்கு போனேன். சின்ன படியன் 15 வயது கிழக்கு உங்கள்கிட்ட. அப்ப எங்கள்கிட்ட மாணவி குளத்துக்கு குளத்தை பற்றி A to Z எங்களுக்கு தெரியும். குளம்னா என்னன்னு தெரியும். குளத்துக்குலாம் மாடு விடுறது எருவு மாடுன்றது. அதைத்தான் கேஸ் என்ன சொல்றா வந்து உங்களோட நீங்கள் உங்களோட செய்யப்பட்ட நீங்க சொல்லிக்க நாங்க கேட்டு சில விஷயம் நான் சொல்லுங்க. மாவீரர் விதிச்சு அடைஞ்சிருப்பாங்கல்ல என்னோட இருந்த படியல என்னோட படிச்ச படிகளுக்கு 15 பேர்கிட்ட மாவீரர் நாங்க கொஞ்சம் பேரும் தப்பினாங்க. நாங்கள் வந்து முதலாவதியா மற்ற மாணவியை கொண்டு போன நாங்க தப்பினாங்க. திருப்பி உங்களோட பாருங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாவீரர் இருந்தவன் அவன் வரலாறு பற்றி சொல்லுங்க நான் சொல்றேன். ஏன் உங்களோட என்ன பெரிய சொல்லி கொண்டு உங்களை பேர் சொல்ல போனா வரலாறு கணக்கே இருக்காது. அதை நாங்கள் அங்காளதிக்கு வச்சுட்டு இந்த வாரத்துக்குள்ள மாவீரர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாவீரர்கள் உங்களோட இந்த மாவீரர்கள் என்னத்தை செய்தாங்க, எப்படி செய்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, ஒரு மாவீரர் பேரை சொல்லி கதைங்க. அது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் அண்ணாச்சி. 92ஆம் ஆண்டு பவனி குளத்துல இருந்தான்னு சொன்னா மாவீரர் வந்து முழுக்க அங்க மாவீரர் தான். ஆனா உங்களோட இருந்தாங்கள பெரிய கதைங்க. உங்களோட இருந்து வீரச்சாவடைஞ்சு
இருந்தா கதைங்க இல்லாட்டி பிரச்சனை இல்லாட்டி அதை விடுங்க. ஏன்னா அது இப்ப நாங்கள் எங்களை பற்றி கதைச்சு எங்களை பற்றி பெருமைப்படுறதுக்கான விஷயம் இந்த இடம் இல்லை. கதைங்களா நான் கேட்டோம் நீ கதைங்க கேட்டோம் நீங்க இல்ல உங்களோட இருந்தேன்னு அவருக்கு தெரியான்னு சொல்றாரு கமலன். அவர் என்னடா அவருக்கு அந்த வீரச்சா அடைஞ்சத ஆக்கள் இல்லைன்றா அதை விட்டுட்டு நீங்க கதைங்க. சரி, நான் இந்த கதை நான் கதைச்சு அழுதுருவேன். அதுக்கு நான் கதைக்க விரும்புறேன். ஆக்களை தூண்டி விடுறேன். இல்லை நீங்க கதை நான் சொல்றேன் நான் கதைச்சு நான் அழுதுருவேன். மற்றனே எந்த நண்பன் சாய்க்கு நான் பக்கத்துல பார்த்து வந்தேன். ஒரு வரலாறு சொல்றேன். ஒரு வரலாறு சொல்றேன். நான் வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. நானும் பங்கருக்கு இருக்கிறேன். இன்னும் ஒரு என் ஃப்ரெண்டு பங்கருக்கு இருக்கிறான். சரியா? பங்கருக்கு இருந்து அவன் மேல ஒளிம்பி நிற்க நான் பங்கருக்குள்ள தலையை மட்டும் மேல தூக்கி வச்சுக்க 2 காய்ச்சி கொண்டு அவனோட கதைச்சு கொண்டு நிற்கிறேன். அப்படி உடம்பு அப்படியே சக்கன்னு விழுது. சத்தமே கேட்க இல்லையா? அப்படியே சக்கன்னு கீழே விழுந்தா பிறகுதான் முழு உடம்பு ரத்தமாக கிடக்கு. தலையை மட்டும்தான் ஒரு காயம் இல்லை. மிச்சம் 6 உடம்பும் கிடக்கு. மிச்சம் முழுக்க கழுத்துக்கு கீழே முள்ளா இல்லை. 6 உடம்புக்கு மேல ஒரு தசை கூட இல்லை. முழு தசைவின் எனக்கு மேல இதெல்லாம் நாங்கள் வேண்டாம். கேட்கவே கஷ்டமா இருக்கு. என் ஃப்ரெண்ட் பண்ண புத்துவட்டவன்ல அடிபட்டு செத்து கிடக்கிறான். பொடியை வீட்டை கொண்டு வந்தாங்கன்னா வீட்டை பொடி வைக்கிறதுக்கு வீட்டு ஒரு மேசை இல்லை. எங்க வச்சது நிலத்துல பாயவிரிச்சு போட்டு நிலத்துல வச்ச பொடி தெரியுமா? அதெல்லாம் கவலையான பொடி வைக்கிறதுக்கு மேசை இல்லாம பாயவிரிச்சு போட்டு நிலத்துல நடத்தினாங்க. வரலாறு நண்பன் செத்து போயிருக்கான். அவனுக்கு வந்து பாய விரிச்சு நிலத்தில் இடத்தினாங்க. அங்க ஒரு மேசையில வச்சு அவன் பொடி அடக்கம் பண்றதுக்கு அன்றைக்கு மேசை இல்ல. பக்கத்து வீட்டுல ஒண்ணும் இல்ல. எந்த காலப்பகுதி சொல்றீங்க? இயக்கம் வந்தே எந்த ஒரு வீட்லயும் கஷ்டம்னு சொன்னா கூட நாங்கள் பொடி கொண்டே வைப்போம். சரியா தான் கொண்டே வைப்போம். பாயில ஒட்டு காலம் வைக்க மாட்டோம். இதை நீங்க சரியான முறையில கொண்டே பூத்து மாட்டேன். இது மாவீரனுடைய நாள், மாவீரனுடைய வரலாறான நாள். இது எங்களுடைய போராட்டம் ஒரு நல்ல ஒரு வழியில போற போராட்டம். இதை புரிஞ்சு கொண்டு கதைங்க. நாங்கள் எந்த ஒரு வீட்லையும் நாங்களுடைய பாயில வச்சு 89 காலப்பகுதியில் நாங்கள் மாவீரர் நாளே அறிவிக்கிறேன். ஒரு மாவீரர் துயிலும் இல்லவே இல்லை. அப்ப எங்க அண்ணன் வீரச்சி அடைஞ்சவர் துயிலும் இல்லவே இல்ல. நாங்க சுடலே அடிச்சாங்க. சுடலே அடிச்சாங்க. எங்க அண்ணன் பொடி கொண்டு சுடலே அடிச்சாங்க. துயிலவே இருந்தான்னு சொன்னானா? இல்ல அப்படிலாம் செய்ய விடையில. அந்த காலத்து இயக்கம் இருந்து கூட எங்களை வீட்டிலாம நாங்க வீட்டாம செய்தாங்க. நான் இப்ப சின்ன பொடியன நாங்க அளவட்டி நாங்கள் சின்ன பொடியல அப்பவே செய்து போட்டு சொல்லி போட்டு போறது உங்களோட கடமை எல்லாத்தையும் படிவா செய்து கொண்டு சுடலை எழுதி கொண்டு போட்டு போறாங்க. எந்த இடமா இருந்தாலும் என்ன இயக்கம் வந்தா சரியான ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வாழ்ந்த இயக்கம். அவர் சொல்றது 89ஆம் ஆண்டு அப்படி இருந்திருக்கலாம் தானே செல்லஜாமி? எந்த காலகட்டத்திலையும் தமிழ் ஒர்க்ஸ் இயக்கம் வந்து அங்க போயில்லாத கட்டம் இருந்தாலும் வேறு ஆக்களை விட்டு அங்க எல்லாம் சரியா செய்து எல்லாம் அறிக்கை ஒழுங்கெல்லாம் செய்து போட்டுதான் சொல்லி போட்டு வேற எப்படின்னு கேட்டா இனி உங்களோட சட்டத்தின் உங்களோட அந்த நடைமுறையின் படி செய்யும் கொண்டு போட்டு போவினோம் வந்து விளங்குதா? சொல்லிடலாம் என்ன இயக்கம் வந்தாங்க நேரடியா வந்தாங்க. நான் வந்து களத்துல 2 ஒரு ஆள் கதைக்கு அது சரி சரி ஓகே ஓகே சரி உங்கள நிறைய நாங்க குழப்பையில தானே. ஓகே நீங்க சொன்னது நாங்க மறுத்து கொடுப்போம். அதே மாதிரி செல்லஜாமி சாமண்ணே நான் உங்களை குழப்பி கதைக்கல. நான் வந்து எந்த காலப்பகுதியை கேட்டான்னு கேட்டாங்க. நான் எல்லாம் வந்து இப்ப மெல்லாவின்னு சொன்னா எல்லாத்துக்கும் என்ன அடங்கும். முதல்ல பேர் சொல்ற இடம் எல்லாம் வந்து மெல்லாவி பிளேஸுக்கும் அடங்கும். அந்த இடங்கள்ல ஃபுல்லா போட்டிகள் கொண்டு போறது, போட்டிக்கான அலுவலர்கள் பாக்குறது எல்லாத்துக்கும் வாக்கள் இருப்பார்கள் நாங்கள் விளங்குது. அது சரியான சாம் ஏதோ தெரிஞ்சுதானே சொல்லுது. சாம் போய் சொல்ல மாட்டுது. இல்ல அதுக்குதான் நான் சொன்னேன் எப்படின்னு கேட்டா அந்த தமிழ் பாக்ஸ் சாமண்ணா பொய் சொல்லல வந்து இப்ப நாங்கள் கேட்ட கேள்வி வந்து சாமண்ணியா வந்து ஓகே நாங்களும் அவரை மதிக்கிறோம். நான் இல்லையா சொல்லிடுறேன். இல்ல அவர் சொன்ன அந்த வாங்கில் கதை அதுக்கு தானே அவர் கோவிச்சார். வாங்கில் கதையை அவர் பொய் சொல்லி இருக்க மாட்டார். அவர் எந்த ஒரு கதையும் தெரியாம சொல்றேன் இல்லையா? அதனாலதான் சொன்னேன். இதுல வந்து அந்த காலத்துல நாங்கள் டிவி வந்து ஒரு நிமிஷம் கேசனை கேட்ட கேள்வி வந்தேன்னு ஓகே நாங்கள் உங்களை மதிக்கிறோம். நான் இல்லையா சொல்லிடுறேன். ஆனால் அவர் வந்து அவரோட நின்று ஒட்டுவதாவது
அவரோட ஒட்டு வராது வீரச்சாடிஞ்ச ஒரு மாவட்ட இல்ல அதுக்கு தானே விளக்கமா சொன்னவர். அதுதான் சொன்னவர். அந்த மேசை இல்லாம நடந்த கதை அதை தானே சொன்னவர். அது பெருத்துணி கதைக்கலாம் அந்த மாவட்ட பெருத்துணி அவர் பேரை சொல்ல விரும்பலையோ தெரியாது. எனக்கு தெரியாது. ஒரு மாவட்ட இல்ல அவர் முதல் சொன்னவர் தமிழ் அப்படிலாம் இல்லையாண்டு இந்த மேல நிக்கிறதுனா அவர் அதை சொல்ல விரும்பல அவர் தெரியாதான் நீங்க கதை கொடுத்தீங்க நான் காய்ச்சினா இல்லையோ ப்ரோ தமிழ் இல்ல இல்ல என்ன நான் அதுக்கு சொல்லல. நான் முதல் கதை இல்ல அந்த வாங்கில் கதைக்கு தான் வந்தேன். அதை தான் சொல்றேன். நான் இங்க வந்து கேசன சொந்த நான் வந்து தமிழ் சொல்லிக் கொடுத்தேன். நான் எப்படின்னு கேட்டா உங்களுடைய இந்த மாவீரர்கள் உங்களுடைய இந்த மாவீரர்கள் தியாகங்கள் கேசன ஒரு நிமிஷம் நாங்க வந்து சின்ன நான் 2001 தான் 7 எடுத்து நான் வந்து 7 படிச்சு நான் வந்து அந்த நேரத்தில் அதுக்கு முதலே வந்து நாங்கள் அந்த ஆலவட்டி தெல்லிப்பிள்ளை ஏரியா இறங்கைக்கு வந்து அந்த அப்படி மாதிரியான நாங்கள் வரலாறு நாங்கள் கேட்டு அறிஞ்சு நாங்கள் வந்து அந்த பேரை பார்த்தாலே எங்களுக்கு எத்தனை வயது வரும் விடுதலை போனதுக்கு போகலாமா இல்லையா பிரிஞ்சு வைப்போம் அடே போனா செத்து போவோமே அப்படின்னு யோசிச்சாங்க நாங்கள். ஆனால் இவங்க வர இந்த கேசன் கதைக்கிற வந்து அவன் இந்த அண்ணா கண்ட வரலாறுன்னா கேட்டு அறிஞ்சினாங்க. அதுக்கு அளவட்டின்னு சொன்னாங்கன்னா இந்த மாசியை பிடிச்ச சந்தையில் வந்து இல்லாட்டி இந்த கோபி ரோட் தெளிப்பில் மாசி இந்த அறுநூறு பக்கத்து கோபி ரோட்டுன்னு சொல்லுவாங்க. இது கீழ்மலை போகும் அந்த ரோட்டில் வந்து வேண்ட அண்ணாக்களை பற்றி நாங்கள் வெற்றி அண்ணாக்கள் வேண்டிய அண்ணாக்கண்ண பஸ் காரர் எத்தனை பேர் பேரை ஓட்டு போட்டு ஒழுங்கையும் இருக்கும் வரலாறு கணக்கு. அப்ப அது இதெல்லாம் வந்து நீங்க போராட்டம் இருந்த நீங்கள் உங்களை மாவட்ட பற்றி கதைங்க இன்று வரைக்கும் செல்லஜாமியா நான் இவருக்கு தெரிஞ்ச மாவீரர்களை பற்றி இவர் கதை கேட்டு இருக்கா அவரை கேட்டார் சேம சொல்ல இவர் மேட்ட கதைக்கிறாள். கதிராமதாசன் போலீஸ் தெரியுமோ கதிராமதாசன் போலீஸ் இப்ப நாங்க என்ன அவர் கேக்குறாங்க நீங்க பதில சொல்லுங்க. அவர் தெரியுமோன்னு கேக்குறேன். தெரியுமோ தெரியாதோ விடுதலை புலிகளை போல சேர்ந்தவரா அப்புத்திர கடை தெரியுமா உங்களுக்கு அப்புத்திர கடையில கடைசி மகன கல்யாணம் கதிராமதாசன் போலீஸா இருந்தா தெரியுமோ அது தெரியாது நம்மையாவே அப்புத்திர கடை தெரியுமா உங்களோட கதைக்கு வேர்த் இல்லைன்னா நீங்க ஒரு ஃபேக் ஆனாங்க பாய் இல்ல எந்த நம்ம சொல்லுங்க அளவட்டிக்கு எந்த நம்ம சொல்லுங்க அப்புத்திர கடைன்ற எங்க சொல்லுங்க அவருக்கு அளவட்டியோட அம்மாளுக்கு ரோட்ல இருந்து தெரியுமா அப்புத்திர கடையாண்டு அதான் சொல்றேன் அப்புத்திர கடையாண்டு அதுல எந்த போலீஸ் சொல்றீங்க அப்புத்திர கடையே தெரியாது நான் கேட்டோம் நீங்க பேசாமல் நீங்க இதன் பேருக்கு வேலையை பாருங்க போப்பா கடையில் ஆக்கள் வந்து நீங்க எப்படி கேட்க கூடாதுண்ணா இது வந்து எங்கட உரிமையான தலைமை இது எந்த தலைமை அது தமிழ் பக்தனாக தெரியும் வந்து அவர் நேர்மையா கதைக்கிறது தமிழ் அண்ணா எப்படி தெரியும் வந்து உங்களை தெரியும் இல்ல இடத்துல விட்டுட்டு போங்க அது தலைவர்களும் மௌனமாக இருக்கின்றார்கள். அதான் இந்த தலைவர்கள் எல்லாம் இப்ப எல்லாம் துள்ளி என்னண்டு எல்லாருக்கும் அவர் ஊர் பெருமை இதெல்லாம் அந்த ஓடி போற விஷயம் இல்ல கதைக்கு போகணும் விளங்கு வாங்க 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 வந்தாலும் இறங்கிடுது இல்ல என்ன சொல்லுங்க அப்புத்திர என்ன இருந்ததா எங்க ஊர்ல நான் சின்ன படிக்கிட்டு வேற ஒரு கண்ட்ரில நிக்கிறேன் எனக்கு இன்டர்நெட் வேலை செய்யாதான் முழுக்க இதுக்கு வந்தா போறேன் நான் நீங்கள் கோவத்தை இறங்கிறீங்க எனக்கு இன்டர்நெட் இல்ல நான் கேபிட்டலுக்கு வந்தப்ப எனக்கு அப்புத்திர கடையெல்லாம் தெரியும் நீங்க கேட்ட அப்புத்திர கடையெல்லாம் தெரியும் வண்டி சவாரி செய்யற உதயம் தெரியும் சொந்த பந்தங்கள் விவரங்கள் தெரியாது வண்டி சவாரி செய்யற உதயநிலாம் தெரியும் உதயநிதி சொந்த காலத்தான் உதயநிதி மாமா எங்க சொந்தக்காரன் உதயண்ண எனக்கு சொல்லுவேன் தெரியுமா அளவட்டிக்க முதல் தலை தெரியும் பெறையும் தாட்டு போட்டு போன தெரியுமா உங்களுக்கு இந்திய ஆர்மி அதாவது வந்து ஆயுதம் கிடக்குன்னு சொல்லி கிடங்க வட்டி போட்டு தலை மட்டும் தெரியத்தக்க அந்த கிடங்கு தாட்டு போட்டு போனோம் இந்திய அளவட்டி வடக்கு அளவட்டி வடக்கு பொலிசப்பான்னு சொல்லி தெரியும் அவரை வந்து இயக்கத்தின் ஆயுதம் இருக்குன்னு சொல்லி அவங்கள வெட்டி போட்டு அந்த களத்து மட்டத்தை தாடி போட்டு களத்துக்கு மேல மட்டும் தான் தெரிய விட்டு போனோம் இந்திய ஆர்மி. அதே மாதிரி சிந்தா சாட்டு தெரியுமா உங்களுக்கு ஆயுதம் எல்லாம் எடுத்து தெரியும் சொந்தக்காரர் மட்டும் சொன்னான் இப்படிதான் வரலாறு என்று அளவட்டி என்றது இயக்கத்தின் ஒரு பெரிய கோட்டை அண்ணா இல்ல அளவட்டி கோட்டை இல்ல தண்ணி தான் கோட்டை நோ அந்த காலத்துல என்ன தண்ணிக்கு போக முடியும் அளவட்டி ஒரு கோட்டை அளவட்டி மக்கள் போக மாட்டோம்னா அளவட்டி கோட்டை சும்மா கரைக்கிறதுக்காக கரைக்க கூடாது அளவட்டி நான் கொஞ்சம் கதைக்க சித்துப்பிள்ளை மன்னிக்கணும் ஒரு நிமிஷம் கதைக்கிறோம் ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்கள் மல்லாத்து காட்டுக்கே நான் வாழ்ந்தாள்
தெரியும் மல்லாத காட்டுல நீங்க காட்டுக்கே வாழ்ந்துக்கலாம் அந்த காரை ஜீவரை கேட்க போறீங்களா குட்டுவரை கேட்க போறீங்களா நான் பேர்களை சொல்றேன் சில வேலை தெரிஞ்சாக்கெல்லாம் எழுதுவீனம் எல்லா பேஸையும் எனக்கு தெரியும் எதுக்கு பென்னிகை அதாவது மல்லாத காட்டு பிள்ளை கணவர் வந்தோன்னா உங்களை மாதிரி கதைச்சிருக்கேன் உங்களோட ஆனா நாங்க வன்னி கட்டுக்கு வாழ்ந்தாக்கள் நாங்க ஒரு காட்டான் வன்னி கட்டுக்கு வாழ்ந்தாக்கள் கடைசியா அடி பணிஞ்சது எங்கட வெண்ணி தான் வாழ வச்சது எங்கட வெண்ணி தான் வாழ்ந்தது வெண்ணி தான் உருவானதும் எங்கட வெண்ணி தான் ஆனா அளவட்டி அங்க எல்லாம் வந்தா சிட்டியன் அதுக்கு வந்து அது உங்களுக்கு தெரியாது சும்மா கலஸ் காட்டி போட்டு ஓடி வரது வெண்ணிங்க வெண்ணிக்கு கோட்டை ஒரே நாடு தான் எல்லாம் தாயம் தான் அதை இடத்தை புரியாமல் கதைங்க. ஆனா ரெண்டு கேட்டா ஆரம்பத்துல இயக்கம் வந்து ஆரம்பிச்சது வந்து உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் வெண்ணிக்குள்ள நாங்கள் ஆரம்பிக்கல நாங்கள் கடைசியா இந்தியாவை வந்து இந்தியாவை கலைக்கிறதுக்காக தான் நாங்க வெண்ணிக்குள்ள வந்து அதெல்லாம் பழைய கதை தெரிஞ்ச கதை தான் கடைசியா நீங்க வந்த இடம் தான் வெண்ணி வெண்ணி தான் உருவாய் உருவாகி கோட்டை வெண்ணி என்றாக பிறவார கோட்டையும் வெண்ணி தான் ஆனா உங்களுக்கு தெரியாது கடைசியா நீங்க வந்த இடம் தான் வெண்ணியோ கடைசியா நீங்க பாத்திர வெண்ணின்னு சொல்லுங்க வெண்ணி கடைசின்னு சொல்லாங்க வெண்ணி தான் கோட்டை சரி என்ன அது ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தெரியாம கதைக்க கூடாது சும்மா செல்லஜாமி அண்ணா இதை நாங்க நீடிக்காம கதைக்குவோம் இது நாங்க பிரிச்சு கதைக்கிற மாதிரி போயிருது வேண்டாம் எங்க இடத்துக்கு நாங்க பிரிக்க கூடாது அண்ணா அண்ணா வன்னி என்ன கோட்டை என்ன கூடாங்கிறத விட நீங்க எத்தனை மாட்டேன் வெளிநாட்டு சரி சரி இந்த கதையில விடுவா மட்டும் சொல்றேன் வெண்ணியும் படமா புரிக்க போறீங்களா அங்காலே இதுல நானும் கேசனையும் வீடியோ போட்டு மூத்த காட்டி கலைக்கிறேன் ஓகே பிரிட்ஜ் நீங்க வாங்க நீங்க சாம் உடனே வேற நீங்க உத்தவதனம் கேட்டா இப்ப வேற போது சாம் பாருங்க அண்ணா உதுக்கல நான் கிரங்கறாள் நீங்க பாருங்க இப்ப ஆள தெரியா கேட்டீங்க சாம் இப்ப உடனே வேற நீங்க போட ரெடியா இருக்கு தெரியுது நான் ரெடி அத சொல்லிங்க நான் ரெடி போடு வீடியோ உங்களோட வீடியோ நினைக்கிறேன் சாம் இப்ப அடுத்த நிமிஷம் வேற போது போறோம் எனக்கு தெரியும் ரஜி சாப்பிட்டு காட்டி கொடுங்க அதை பார்க்காம நாங்க வண்டிக்கு வரல எல்லாரும் மணிக்கு வரல நாங்க வரல வண்டிக்கு நான் வந்து வெண்ணியான காய்ச்சி நிக்கிறேன் எந்த ஊரை பத்தி காய்ச்சி மாங்குளம் புத்தோட மாங்குளம் அடிவாடுல எத்தனை குரூப் எந்தெந்த பக்கம் பிரிஞ்சு போறவங்க தெரியுமா மாங்குளம் ஐயோ இது நீங்க எங்க இடத்தையே புரிஞ்சு கலைக்கிறீங்க நியூட் பண்ணி விட்டுறேன் ரெண்டு பேரும் எங்க இடத்தையே எங்களுக்கு பயம் உண்டு என்ன கதைக்கிறீங்க இல்ல இல்ல சார் கேட்க கூடாது அது முடிஞ்சது ஓகே இல்ல பிரிவினவாதம் வேண்டாம் நாங்கள் எல்லாம் ஒரு ஆக்கள் வேண்டாம் பிரிவினவாதம் பிள்ளையான கருத்தை கதைக்காதீங்க அது எல்லாம் பிள்ளையான விஷயம் ஏன்னா இது கடைசியா தளத்திலேயே பிரச்சனை வச்சு விட்டுருவாங்க நாங்க பிரிவினவாதம் கதைக்கிறோம் நிச்சயமா செய்வாங்க இந்த வீடியோக்குள்ள போட்டு வச்சிருந்தால் அப்புறம் வீடியோக்குள்ள நம்ம வீடியோக்குள்ள ஐயோ வேண்டாம் வேண்டாம் இருங்க படுங்க அந்த சும்மா ரஜியை சாப்பிடணும் இது அடிபாடம் தெரியுமா உங்களுக்கு 2008ஆம் ஆண்டு அடிபாடம் உங்களுக்கு தெரியுமா புத்து வெட்டுவாங்க 2008ஆம் ஆண்டு அடிபட்ட தெரியுமா 2008ஆம் ஆண்டு அடிபட்ட தெரியுமா உங்களுக்கு தெரியுமா சாமன் நான் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் செல்லஜாமி அண்ணா அவர் ரெண்டு பேரும் வீடியோ கால்ல கதைக்க போய் நம்ம விடுவோமா கதைங்க ஓகே அவர் வந்துட்டு இறங்க மெட்டால் கூப்பிட்டாலக்கான 2008 அவரை காண இல்ல வீடியோ போடுறேன்டால காண இல்ல அவரு ஓடியா 2008 குத்துவான் ஓடி கமன் எனக்கு தெரியும் அவர் போட இல்ல போட்டா தானே அவர் தான் கூப்பிட்டு நான் போட நான் வீடியோ போடுவாங்க இல்ல அவர் எங்க கேட்டார் வீடியோ போட சொல்லி ஆளக்கான 2008 பத்தி காச்சோம் ஏகத்தை பத்தி காச்சோம் இல்லாமா மட்டக்களப்பு அந்த சும்மாவே வச்சி சாப்பிட்டு இருந்து
ஆனா சும்மாவே ரஜ்ஜியை சாப்பிட்டு இந்த மனுஷனை வீடியோ போட்டு நான் சொன்னதானே வீடியோ கேட்டா வீடியோ வருமானே தெரியும் தானே அளவடி ஒரு அளவட்டி என்று கதைக்க கூடாது அவன் பேரை சொல்லி தான் கூப்பிடணும் இடத்தை பழிக்க நான் விட மாட்டேன் இடத்தை பழிக்க கூடாது நான் தரணும் உங்களுக்கு இல்ல 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 அதை தான் கூப்பிடுவாரு விடுங்க அதான் சொன்ன அளவட்டி என்று சொல்லக்கூடாது அளவட்டி என்றா உங்களையும் சொல்லுதான் என்ன சொல்ல குழுவினையில வர சொல்லுங்க அந்த இயக்கத்துல நான் அங்க படி வச்சு நான் புத்துவட்டனுக்கு வந்தவன் எல்லாம் 2008ஆம் ஆண்டு 9 போயிட்டார் வேற சொல்லி கூப்பிட்டுட்டு ஆளையே காண வழிகிட போயிட்டாரு குழுவானுகளை உடுப்பு கூட போயிட்டாரு இல்லையா என்ன அண்ணா மீட் பண்ணிருக்கேன் கமல்தான் மீட் பண்ணிருக்கேன் எடுத்துக்காங்க அது வேணாம் சாமி தூக்க கூடாது கதைக்கிறது மட்டும் கதைக்கணும் கதைக்கிறவைக்கு நான் காட்டுவோம் அதெல்லாம் வேண்டாம் இப்ப நீங்க கதைக்க போறதா கதையுங்க கருத்துல கதையுங்க லைவ் அனுப்பி அவனெல்லாம் குழுவி நடங்க இயக்கத்தில் அப்படி சொல்லக்கூடாது அவனு வரண்டு அண்ணா நான் சொன்ன நான் நிம்மதியா படத்திருந்தேன் நான் அந்த 2008ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு கதை எவனவன் எல்லாரும் ஓடியா 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 லைன் புழுவா கூடாது பாய் ஓகே 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 செல்லஜாமியா நகரேங்கோ ஓகே ஓகே இந்த தலைவர் எதிர்க்கட்சி ஹலோ ஹலோ ஓம் ஹலோ வணக்கம் வந்துங்க வீடியோ வந்துட்டாரா அவர் வங்க சாம் போல நேரம் வந்து Bureau DC. என்ன வெளிக்கிட்டு வந்தாச்சு போறாடா எங்க சாம் ராக்கிட்டு வீடியோல நடிட்டு Ajun. Asila. சாம் போயிட்ஸ் இதுல வந்தனே எரியில விளக்குக்கான விளக்கூட்டு கலக்கத்தை வேலை வந்து இதுல எல்லாரும் முடிஞ்சா எல்லாரும் முடிஞ்சா வீடியோ விடுவோம் நாங்க சொன்னதாங்களா எல்லாரும் வீடியோல இப்ப வாரம் நீங்க தான் கேட்டீங்க நீங்க தான் கதைக்கிறீங்க வந்து கேட்கற போறீங்க எல்லாரும் போடுறது நாங்க இப்ப என்ன எல்லாரும் போடுறோம்னு சொல்லி கேட்டாங்களே எல்லாரும் ஆன்மா வந்தா வீடியோ போடுங்களா இது அடுத்த கேஸ் எல்லாம் வீடியோ போடுறேன் போடுற வீடியோ எல்லாரும் போடும் என்னையும் அந்த பிரிக்கெட் என்னையும் உசுபேத்தி பாக்குறீங்களா நாங்க போடல என்னையும் பிரிக்கெட் என்னையும் உசுபேத்தி பாக்குறீங்களா போடுற வீடியோ இத பொம்பளை குள்ள கலைக்கிறான்னு எல்லா வீடியோ போடும் முள்ளுப்பேரம் போடும் அப்ப என்ன மாதிரி எங்கேயோ தொடங்கி எங்கேயோ போய் நிக்குது சரி செல்லஜாமி என்ன சொல்லுங்க புள்ளியாண்டி என்ன சொல்லுங்க சுதாண்ணா ஓகேயா பஜி அண்ணா புள்ளியாண்டி அண்ணா 2 மணி ஆக போது பாத்துட்டு நிப்பாட்டுங்க ஓகே அப்ப நிப்பாட்டுவாங்க என்ன இல்லங்க செல்லஜாமி வார நேரம் காய்ச்ச முடியும் பிரச்சனை தன்னையும் அவரையும் சுத்தி பாத்துறாங்களா நாங்களா போட சொன்னாங்க இவர் தானே அவரை கேட்டவர் ஓகே அவர் போயிட்டு அவர் விடுங்க அவர் போயிட்டு நாங்க போடணும் வேண்டாம் போடுவோம் ஆனா இதுக்கெல்லாம் നിങ്ങൾക്ക് தேவையில்லை தானே ஃப்ளைட் டெவலப்மெண்ட் வந்துட்டு திரும்ப பாவி என்ன தொட வர போறாங்க இப்ப இவர் கூப்பிட நீ அது வேற போறாரு ஐயோ அடுத்த நேரம் பாரு நான் சென்றேன் ஹலோ ஹலோ அது எங்கடா பென்னி அடிவாட்ட பத்தி ஐயோ அந்த ஊர் கதையாதேங்கோ ப்ளீஸ் இல்ல இல்ல அந்த அளவட்டி அந்த அதெல்லாம் விடுவோம் சாம் ப்ளீஸ் அத விட்டுட்டு கதைங்கன்னு சொல்றேன் திருப்பியும் அதே கதைக்கிறீங்க அத கொச்சப்படுத்தினவங்க எல்லாம் வீரம் கச்சவங்க எல்லாம் ஐயோ சாம் ப்ளீஸ் ஓகே அத விடுவோம் சாம் அண்ணா அத விட்டுட்டு கதைங்கோ Discut once. சின்ன அண்ணன் வந்து போயிட்டு சரி ஓகே அப்ப இந்த மாதிரி தரத்தை க்ளோஸ் பண்ணுவோம் என்ன சாம் நியூட் பண்ணி போட்டுருக்கீங்க உங்களை இது நியூட் பண்ணி பேர் கிடுங்க இந்த கீழ என்ன பொறுத்த ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா அந்த கீழ ரஞ்சன் நினைக்கிறேன் ஒரு ரஞ்சன் ஒரு மேல வாங்க ரஞ்சன் என்னன்னா நான் தான் நியூட் எடுத்து விட்டுட்டேன் தாராளமா வரலாம் இல்ல கீழ நிக்கிறேன் கொஞ்சம் அவர் வர விரும்பினா வரலாம் தாராளமா என்ன பிரச்சனை பிளாக் இல்ல ஒருத்தருக்கும் பிளாக் இல்ல எல்லாருக்கும் எடுத்து விட்டாச்சு உங்களுக்கு 7 மணி நேரம் கம்மியில வாங்க 7 மணி நேரம் வசனம் வேண்டாம் கதைக்க வரேன்டா வரலாம் அதுக்கு வரல வாங்க நான் தயார் செய்து கால்ல வந்து சாமண்ணா எல்லாரும் மேல வாங்க முதலாவது மேல வாங்க வந்து தப்பா கருத்து ஒரு விஷயம் கதைக்கலாமோ யாரோட சாமோட வேற இல்ல 2 நாள் கம்மியில வாங்க சரி கொஞ்சம் பாருங்க சாமி செல்லச்சாமி நான் கதைக்க போயிடுமா விடுங்க ஓகே கதைங்கோ அது இவ்வளவு காய்ச்சனா தானே இது வந்து நான் ஒரு படிவா தான் கேட்கணும் ஒரு கேள்வி ஒண்ணு இங்க வந்து இதாண்டவமா எடுக்க கூடாது
இல்ல நீங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் இருக்கு ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சதை சொல்றது உங்களுக்கு தெரிஞ்ச என்ன விட உங்களுக்கு கூட தெரிஞ்சா நீங்க கதைங்க. எனக்கு பெருசா தெரியாது எனக்கு கொஞ்சம் தெரியும் நான் குழந்தை பிள்ளையா இருக்கே நான் வெளிநாடு பெருசா தெரியும் ஓகே நான் இப்பதான் வந்தேன் வெளிநாட்டுக்கு எனக்கு அந்த ஒரு 5 வருஷம் இல்ல என்னடா உங்களுக்கு தெரியுமா நினைக்கும் ஆரம்ப இயக்கங்களை ஆரம்பிக்கல எங்க இது ஆரம்பிச்சது அண்ணா பன்னியை பற்றி பவன குளத்தை பற்றி கேளுங்க நான் உங்களுக்கு அதை கேட்கிறேன் வரலாறு கேட்கிறேன்னா அதுக்குரிய என்ன பிறங்க சேம்பாரன் யாரு செல்லஜாமி அண்ணா அவர் தானே சொல்றாரு முதல் இது எனக்கு தெரியாது நீங்க அவர்கிட்ட கேக்குறீங்க அதை அவர் வெண்ணைக்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரியுமன்றார். ஓகே நாங்கள் வந்து சொல்ற விஷயம் நான் வந்து சொல்ற விஷயம் என்னாச்சு எப்படின்னு அது எனக்கு தெரியும் நீங்க சொல்ற விஷயம் எனக்கு தெரியும் அவருக்கு தெரியாது அதை விடுவோம். ஓகே 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 எனக்கு நீங்க சொல்லியே எனக்கு நீங்க சொன்ன கதையெல்லாம் எனக்கு அறிவு தெரிஞ்சனால் வெண்ணிலாம் வளர்ந்த நான் அளவட்டியெல்லாம் போனான் ஆனா 87 88 89 90 மட்டுக்கும் எனக்கு அறிவு தெரிஞ்ச காலம் இதுக்கு கேட்கறா கேளுங்க இதுவும் அந்த விதண்டாவாதங்கள் கேட்காம எங்களுக்கு சொல்றேன் இதை கொடுத்துட்டு உயிரை வெறுத்து உயிரை கொடுத்துருந்தேன் நாங்க அந்த நேரம் அதான் தெரியும் செல்லஜாமி அண்ணா கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும் அது வேண்டாம் எனக்கு வரலாறுகள் எல்லாம் நான் தெரியும் சீரியஸ் அது ஏன்னா நாங்களே எங்களுக்கு எங்கட இதை நாங்களே பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தேவை இந்த கால பகுதியில உங்களுக்கு தெரிஞ்ச மாவீரர் ஒவ்வொரு கதையும் கூட எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். என்ன பற்றி கதைக்கிறத விட என்ன உங்களை பற்றி கதைக்கிறத விட இன்றைக்கு எங்களுக்காக இறந்து போனவர்கள் நல்ல விஷயம் கனவுகளோட எவ்வளவும் ஆசைகளோட நாங்கள் இன்னைக்கு எவ்வளவு ஆசையோட வாழ்றோமோ அதை விட அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும். என்ன பிரச்சனை செல்லஜாமி அண்ணா என்ன பிரச்சனை ஒருத்தராலயம் அதை சொல்லலா ஒரு நண்பன் இழப்ப இதுல வந்து சொல்ல மாட்டேன் அளவழைக்கிட்டு அப்படியா நிச்சயமா நான் அழுதுவேன் அதுக்குதான் நான் சொல்ல மாட்டேன் ஒரு தரம் சொல்றேன். அதான் சொன்னேன் நான் அவருக்கு எந்த ஃப்ரெண்ட் வந்தேன்னா புத்து விட்டா நடி வரல செத்து போய் போனது அங்க வந்து படி வருது வீட்டுல வைக்கிறதுக்கு இடமில்லாம பாய விரிச்சு வச்சேன்னு சொல்றேன். அவர் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார் இயக்கம் ஒரு நாளும் வந்து அப்படி செய்கிறேன் அப்படி நான் தான் என்ன சொன்னேன் நான் தான் சொன்னேன் படி வாரதா வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தா அப்புறம் மிச்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்றது இல்ல சொரி என்ன அது நான் தான் சொன்னேன் அது நான் தான் சொன்னேன். நான் எப்பவும் மாற மாட்டேன் நான் பிள்ளைன்னு சொல்றாள் நான் எப்பவும் மாற மாட்டேன் நான் தான் சொன்னேன் எப்பவும் நாங்கள் எப்படி செய்யறேன்டா ஒரு சின்ன கருத்து இன்னைக்கு எங்கட ஏதாவது 90க்கு பிறகு என்ன 90ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு வித்துழல் வருதுண்டா நாங்கள் வித்துழல கொண்டு போய் எங்களுடைய பேசலாம் வச்சிருப்போம் வீட்டை போய் அறிவிச்சிடுவோம் என்னென்று வீரச்சாவும் உங்களமா வீரச்சாவும் இன்னும் ஒரு பதிவு அறிவிப்போம். இது வந்து இந்த பொடிய எங்க இருக்கும்னு சொன்னா துண்டிலே இருக்கும். துண்டிலே இருந்து எல்லாம் முடிஞ்சு அரசித்திர பேஸுக்கு வரும். சரி அரசித்திர பேஸுக்கு வந்தா பிறகு அங்க வீட்டை அறிவிச்சு வீட்டெல்லாம் நிகழ்வு நடக்கும். வீட்டுல போய் என்ன ஆக்களை விட்டு வீட்டுல எல்லாம் சோடிச்சு வீட்டெல்லாம் எல்லாம் வாங்குகள் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணினா பிறகுதானே நாங்கள் அரசுத்துறையில இருந்து பொடியை கொண்டு போவோம்னா வீட்டை சரியா இதை நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. வீட்டை கொண்டு போய் நாங்கள் வீட்டை வச்சு வீட்டுக்காரர்ல திருப்பி ஏத்தி அவையெல்லாரையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் எந்த இடமோ அந்த இடத்துக்குள்ள ஒரு மாவீர மண்டபம் இருக்கு அங்க வச்சு சரியான முறையில மாவீரருக்கான சரியான ஒரு மௌனஞ்செடியெல்லாம் செலுத்தி அவர்களுக்கான அவர்களுடைய தியாகங்கள் அவர்கள் என்ன செய்தவர்கள் எல்லாத்தையும் நாங்கள் அறிவுரை செய்து தான் நாங்கள் தூய்மை நிலையத்தை கொண்டு போவோம். அதுக்கு முன்னாடி கதைக்கு தேங்க்யூ. ஆனா நான் களத்துல நின்னா புலத்துல நின்னா என்னண்டு விடுதலை போராட்டத்தை கொச்சப்படுத்தாங்க நீங்க இதுக்கு நன்றி கதைங்கோ நன்றி ரொம்ப கதைங்கோ சந்தோஷம் கேட்டு கதைங்க நீங்க అలాగే తమ్ములక తమ్ములకన్నా తర్వాత கூட்டுவோம் போட்டுவோம் ஓகேண்ணா ஆமா ஆமா ஓகே ஓகே நன்றி எல்லாருக்கும் லைக் கொடுங்க எல்லாரும்